ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு தமிழ் பூமி வீக்லி மீட்டப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். அண்ட் நம்ம தமிழ் பூமி ஸ்டார்ட் பண்ணது டேட்டா இன்ஜினியரிங்கில், அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ரிப்பீட்டடாகவே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ டேட்டா இன்ஜினியரிங் அகைன் சிங்கப்பூரில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் அருண் ஜாயின் பண்ணியிருக்காரு. 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால் டேட்டா இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சிங்கப்பூரில். அண்ட் ஆல்சோ இயர்ஸ் அ கம்பெனி. ஸோ அவர் ஒரு கம்பெனி வச்சுட்டு டேட்டா இன்ஜினியரிங் அங்கே இஸ் ஆல்சோ ட்ரைனிங் பீப்புள் இன் டேட்டா இன்ஜினியரிங் அண்ட் பிளேசிங் தம் இன் சிங்கப்பூர். ஸோ அதுவும் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் இந்தியாவில் இப்போ ஜஸ்ட் முன்னாடி பேசிட்டு இருந்தோம். இஸ் எக்ஸ்பேண்டிங் டு இந்தியா. இந்தியாலையும் அவருக்கு ஒரு டீம் இருக்குது. ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் டு ஒர்க் கொலாபரேட்டிவ்லி ஒர்க் பண்ணலாம் ஜி அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஓகே தென் ஜஸ்ட் வாங்கலாம், நீங்கள் ஒரு கம்யூனிட்டி அவேர்னஸ் செஷன் மாதிரி கொடுங்க, சிங்கப்பூருக்கு எப்படி வரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு மெனி பீப்புள் வாண்ட்ஸ் டு கோ டு சிங்கப்பூர். எவென்ச்சுவலி அதுக்கு எப்படி போகிறது, என்ன ஐடியா, அந்த அவேர்னஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். அண்ட் தென் இது எப்படி டேட்டா இன்ஜினியரிங் அதை பற்றியும் அங்கே மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஓகே ஜி அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இமீடியட்லி ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இமீடியட்லி ஹி அக்ரீட் ஆன் இட். அண்ட் தென் ஒரு பிஸி டைமில், ஏன்னா லைக் எனக்கு தெரியும் கம்பெனி ஆரம்பிச்சுட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஃபேமிலியும் பார்த்துக்கணும்னா எவ்வளோ டைட் ஷெட்யூல் இருக்கும். 1 ஹவர்னா இட்ஸ் ரியலி பிக் டீல். அண்ட் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரதுன்னா ஸோ இமீடியட்லி ஹி அக்ரீட். அண்ட் தென் அவர் வந்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ தேங்க்ஸ் அருண். அண்ட் ஆல்சோ அவர் முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தாரு, லைக் ஹி வாஸ் பீன் ஃபாலோயிங் 2017 தமிழ் இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார். ஸோ அவர் முன்னாடி ஒரு தடவை லைக் பேசும்போது இந்த ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிது, ஒரு ஜஸ்ட் இது போட்டாங்க இமீடியட்டாக யூஎஸில் உள்ள ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிதுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ தான் எனக்கு ஐடியா கிடச்சிது. ஓகே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கான்டாக்ட்ஸ் வந்துட்டு நம்ம தமிழ் பூமியில் இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணலாமே நான் சொல்கிறாங்கட்டெலாம் சொல்லுவேன். அப்புறம் பேசுகிறவங்கலாம் சொல்லுவேன், இந்த மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் வேணால் நீங்கள் போடுங்க ஜி, யாருக்காவது தேவையாக இருந்தால் உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி. வி ஆர் ஆல்வேஸ் பின் ஓப்பன் கம்யூனிட்டி. ஸோ அந்த இதில் பண்ணும்போது நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் இவங்க சொன்னதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ப்ராஜெக்ட் கிடச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லாமல் இருந்திருக்காங்க. எப்போ பார்க்குறோமோ அப்போ சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் அருண்னால தான் நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ தேங்க்ஸ் அருண். நீங்கள் சொன்னதுனால தான் எனக்கு அந்த ஐடியா வந்து நான் நிறைய பேருக்கு சொல்ல முடிஞ்சது. ஸோ தட் மெனி பீப்புள் ஆர் கெட்டிங் யூஸ் டு இட். ஸோ தேங்க்ஸ் அலாட். அண்ட் எஸ் அப்சல்யூட்லி தி ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் லெட் அஸ் நோ நாங்கள் எப்படி சிங்கப்பூர் வருதுன்னு சொல்லுங்கள். Okay, thank you for giving opportunity, Armugam. Thank you all. Thank you all for joining. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். வந்து இது மாதிரி தமிழ் மொழியில் ஒரு சேனல் ஆரம்பித்து நம்ம கம்யூனுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல் பண்ணுறதுங்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, கம்பெனிஸோட டேட்டா இன்ஜினியரிங் பேக்ரவுண்டு என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத மீறி ஃபஸ்ட்டு வந்து சிங்கப்பூருக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே கீனாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ஒரு 15 இயர்ஸ் வந்து சிங்கப்பூரில் இருக்கேன். 2010 சிங்கப்பூருக்கு வந்தேன். ஸ்டில் போயிட்டுருக்கு எனக்கு. இதில் சிங்கப்பூருக்கு வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து ஐடி மார்க்கெட் உங்களுக்கு வாலட்டைலாக தான் இருக்கும், எப்போவும் அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் டேட்டா இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு அரௌண்டு 8-9 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால இங்கே நிறைய நெட்வொர்க்கிங்கில் நிறைய கன்சல்டன்ட்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து என்கிட்ட கேட்பாங்க, எவ்ரி மந்த்லி ஒரு த்ரைஸ் வந்து ஒரு டேட்டா இன்ஜினியரிங் ரெஃபரல் ஏதாவது இருந்தால், ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டேட்டா இன்ஜினியரிங் மார்க்கெட் வந்து ஸ்டில் பூம் ஆகிட்டே தான் இருக்கும், இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் போகும். ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். இப்போ டேட்டா இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஏடபிள்யூஎஸ் க்ளவுடில் வந்து ஒரு டேட்டா இன்ஜினியரிங் இருக்குது, அசூர் டேட்டா இன்ஜினியரிங் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து கூகுள் டேட்டா இன்ஜினியரிங் இருக்குது, ஜென்ரல் க்ளவுடரா டேட்டா இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ தெர் ஆர் மல்டிபிள் இது இருக்கிறதுனால, பட் பேஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரே இதுதான். ஒரு ஃபைல் சிஸ்டமை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, அப்புறம் தென் ப்ராசஸ் பண்ணுறது ஸ்பார்க் தான் எல்லாத்துக்குமே பேசிக். மோஸ்ட் ஆஃப் த டேட்டா இன்ஜினியரிங் இப்போ வந்து ஏடபிள்யூஎஸ் டேட்டா இன்ஜினியரிங்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் நோட் கிளஸ்டரோ இருந்தாலும் ஒரு ஸ்பார்க் யூஸ் பண்ணி தான் ப்ராசஸிங் பண்ணுவோம். ஸ்டோரேஜ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நம்ம அந்த பேசிக் ஆர்கிடெக்ட் வந்து காமனாக எல்லாருக்குமே எல்லா கம்பெனிஸ்லேயும் தேவை. சின்ன எஸ்எம்இஸ், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ்எம்இஸ் கம்பெனிஸ்க்கு நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து ஒரு சின்ன மார்க்கெட்டிங் கம்பெனி, அவங்க அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. அவங்களுக்குமே டேட்டா இன்ஜினியரிங் பண்ணியிருக்கோம். இப்போ யூஎஸில் வந்து சிஎன்பி அப்படின்னு சிட்டி நேஷனல் பேங்க் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அவங்களுக்கு க்ளவுடரா கிளஸ்டர் செட்டப் பிக்கர் ஸ்கேலில் பண்ணோம். ஸோ இதுதான் ஒரு அட்வான்டேஜ் வந்து இப்போ டேட்டா இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா ஒரு எஸ்எம்இஸ்க்கும் தேவைப்படுது, ஒரு பெரிய கம்பெனிக்கும் தேவைப்படுது. டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க எந்த இதை யூஸ் பண்ணிக்க போகிறாங்க, சர்வீசஸ்ஸு பேபிளா எப்படி அதுக்கேற்றாப்புல தான் வேரி ஆகும். பட் வந்து காமன் டெக்னாலஜி வந்து சேம் தான். ஒரு சிஎஸ்வி ஃபைலை ஸ்டோர் பண்ணுறதோ இல்லை ஒரு நார்மல் ஃபைல்ஸ், இதே ஃபைல் சிஸ்டம் தான் எல்லாமே. ஸோ சிங்கப்பூரில் மார்க்கெட் நல்லாயிருக்கு. சிங்கப்பூரில் இல்லை, ஓவராலாகவே டெக் நாங்கள் வந்து எஸ்ஐடபிள்யூ வந்து ஒரு டேட்டா இன்ஜினியரிங் க்ளவுடராவோட ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸாக பார்ட்னர்ஷிப் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ அவங்களோட ரெக்யர்மெண்ட்டுமே வந்து நிறைய சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டேட்டா இன்ஜினியரிங்லேயே வந்து முன்னாடி வந்து நார்மலாக ஹைவ், ஸ்பார்க்கு, தென் கஃப்கா எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஹைவ் 3 வந்ததுக்கப்புறம் நிறைய ஹைவ் 3ல நிறைய அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கம்பெனிஸ்லேயே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறோம். அது வந்து ஸ்டார்ட்டிங் ப்ராஜெக்ட். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அப்கிரேட் ப்ராஜெக்ட். ஸோ ஆல்ரெடி ஹைவ் இருக்கும். ஹைவ் 2, ஹைவ் 3க்கு போவாங்க. ஹைவ் 3லேருந்து ஐஸ்பர்க்கு போவாங்க. ஸோ அந்த பேஸா டேட்டா இன்ஜினியரிங்கோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருந்துட்டாலே போதும். வி கேன் அப்ஸ்கில். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் ஆரம்பிக்கிறப்ப வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து மினிமம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி, இப்போ டேட்டா இன்ஜினியரிங் வந்து ஒரு மினிமம் ஸ்கில் மாரி இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இது இங்கே சிங்கப்பூர் வந்து சின்ன மார்க்கெட் தான். இங்கேயே வந்து நெறைய சின்ன சின்ன மார்க்கெட்னா ஏன்னா ரொம்ப ஊர் சின்னது. இங்க வந்து அவ்வளவு என்கொயரி அவ்வளோ ஓப்பனிங் வராது. அதிலேயே வந்து நெறைய ஓப்பனிங் வருதுங்கிறப்ப வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சிபில் சிஆர்எம்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். சிபில் சிஆர்எம்லலாம் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கே இருக்காது. ரொம்ப இப்ப இதில ஒரு 9 இயர்ஸா இருக்கப்ப பார்க்குறேன், ஃபீல் பண்றேன். ஓகே, நல்ல ஓப்பனிங் இருக்கு. அப்படிங்கிற ஒரு இது ஓவராலாவே டேட்டா இன்ஜினியரிங் மார்க்கெட் வந்து சிங்கப்பூர்ல வேர்ல்டு ஃபுல்லாவே நல்லா தான் இருக்கு. இதுதான் என்னோட அப்சர்வேஷன் லாஸ்ட் 10 இயர்ஸோட இது. உங்களுக்கு அ சிங்கப்பூருக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து பாயிண்ட் வந்து அ அம் அம் கன்சல்டிங் இருக்காங்க. கன்சல்டன்ட் வந்து நம்ம கேட்பாங்க ரெஸ்யூமே. இங்க மினிமம் ஒரு 3 டூ 5 இயர்ஸ்னா தான், ஏன்னா அவங்க மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் எடுப்பாங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா, வெரி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா வந்து இப்ப விசா பாலிசி அங்கங்க மாறிட்டு இருக்கும். அது அவ்வளோதுக்கு நமக்கு எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு நம்ம நாலேட்ஜபிளா இருந்தோம் அப்படின்னா, அ இமிடியேட்டா இது கெட் இன்டூ சிங்கப்பூர் வேலை. அது வந்து ஒரு பெரிய இதே கிடையாது. இப்ப இப்போ இந்த டெக்னாலஜி எங்க கம்பெனில யூஸ் பண்ணல. அதனால நாங்க யூஸ் அப்படின்னு இல்ல. இப்ப எல்லாருமே நான் சொன்ன மாரி எல்லா ஏரியாலயுமே டேட்டா இன்ஜினியரிங் சின்ன சின்ன லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஒன்லி திங் நம்ம அப்ஸ்கில் பண்ணிட்டு ப்ராப்பரா வந்தா மட்டும் போதும். ஓகே. ஓகே. சார் சூப்பர். சாரி தி செஷன். இல்ல ஓகே. தட்ஸ் இங்கிலீஷ். ஃபைன். தட் வில் ஓகே. டேக் கேர். தட்ஸ் ஃபைன். ஸோ ஓகே. இன்னொன்னு என்னன்னா, இப்போ நான் வந்து சென்னையில ஒரு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். டேட்டா இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் சிங்கப்பூருக்கு ஓகே. எப்படி எனக்கு ஜாப் கிடைக்கும்? நான் எப்படி அப்ளை பண்றது? எப்படி வர்றது? விசாலாம் என்ன ப்ராசஸ்? ஆ எப்படி ஃபர்ஸ்ட்டு அப்ளை ஜாப் அப்ளை பண்றது வந்து LinkedIn தான் எல்லாமே. இப்ப இன் பிட்வீன்ல வந்து நான் ஒரு 2018ல வந்து பெங்களூர்ல நடுவுல ஒரு மலேசியன் பேங்க்கு போயிருந்தேன். அங்க போயிட்டு அவங்க ஏஐ லேப் செட் பண்றதுக்காக பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல சிஎன்பி பேங்க்லயும். ஸோ அப்பயுமே நான் ஃபர்ஸ்ட்டு என்ட்ரி உள்ள வந்ததுமே வந்து அ LinkedInல ப்ரொஃபைல் பார்த்து தான் அவங்க என்ன இது பண்ணாங்க. 2010லேருந்து இருந்தேன். 2017ல மலேசியா போனேன். 2018ல திருப்பியும் வந்து சிங்கப்பூருக்கு நான் உள்ள வரதுமே வந்து LinkedIn ப்ரொஃபைல் தான். எந்த ஒரு கன்சல்டன்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே LinkedIn ப்ரொஃபைல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. அது மூலம் தான் நம்மள கான்டாக்ட் பண்றாங்க. நம்மள கான்டாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஷெட்யூல் பண்றாங்க. எனக்கு நடந்தது சொல்றேன். எனக்கு வந்து டெலிஃபோனிக் இன்டர்வியூ, மேனேஜர்ஸ் லெவல் எல்லா கம்பெனிஸ்லயும் இருக்க மாரி மேனேஜர்ஸ் லெவல் இன்டர்வியூஸு. நவடேஸ் வந்து கொஞ்சம் பைத்தான்ல கோட் எழுத சொல்றாங்க. சிம்பிளிஃபை கோட். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கோடிங் எல்லாம் ஸ்பார்க்ல தான் எல்லாமே ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ பைத்தான் கோடு வந்து சின்னதா ஒரு டாஸ்க் குடுப்பாங்க. அது கேஸ் பை கேஸ் எல்லாருக்குமேன்னு கிடையாது. சில கேஸஸ் வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் மாரி குடுப்பாங்க. அத முடிச்சுட்டோம் அப்டின்னா, அடுத்த ரவுண்டு நம்மளுக்கு ஓகே தான். அதுக்கப்புறம் கம்பெனி ரெடி டூ ஸ்பான்சர் தி விசா. ஸ்பான்சர் விசா அப்ளை பண்றது அது டோட்டலி அவுட் அண்ட் அவுட் கவர்மெண்ட்டோட டிபெண்டன்சி தான். இது ஓ. ஸோ அவங்க நெறைய ஸ்லாப் வச்சிருக்காங்க. இப்போ ஃப்ரெஷரு அப்படி ஃப்ரெஷர்னா ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ்னா சிங்கப்பூர்ல என்ன அவங்க சொல்றாங்கன்னா, அவங்க கவர்மெண்ட்ல உங்கள அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு தான் சொல்றாங்க. இப்ப நான் 10 இயர்ஸ்னா என்னோட ஒரு 6 இயர்ஸ்க்கு இருக்கவங்களுக்கு வேலை ஈஸியா கிடைக்கும். ஏன்னா, ஓகே. அவன் வந்து சேலரியும் அந்த 6 இயர்ஸ்க்கு சேலரி எல்லாமே கரெக்ட்டா இப்ப நம்ம 10 இயர்ஸ்னா அவங்க ஒரு யார்ட் ஸ்கேல் வைக்கிறோம். இந்த இவ்வளோ சேலரி வாங்குனா தான் நீ இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது 5 டூ 6 இயர்ஸ்க்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஓகே. ஸோ அப்படின்னா ம். நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு LinkedInல போயிட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணா போதும். இந்த சிங்கப்பூர் ஆமா, ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணி அவங்க வந்துச்சுனாலே தட் ஷுட் பி த கேஸ். ஆமா. ஒண்ணும் வேற ஒண்ணும் அதுதான். ஸ்பெஷலா ஒண்ணும் தேவையில்ல. ஸ்பெஷலாலாம் நீங்க ஒண்ணும் இல்ல. அ இதுல அது இல்லாம இப்ப ப்ளூ காலர் ஜாப்ஸ் அதுக்கெல்லாம் தான் பணம் கட்டிட்டு வரணும். இதெல்லாம் வெரி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். பணம் கட்டணும் தேவையில்ல. எதுவுமே கிடையாது. ஓப்பனிங் இருந்ததுன்னா, தே கேன் கான்டாக்ட் அது இந்தியால இருக்க கன்சல்டன்ட் தான் ஃபர்ஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணுவாங்க நம்மள. இந்தியால ஓகே. இருக்க ஒரு கன்சல்டன்ட் நம்மள கான்டாக்ட் பண்ணுவாங்க. நம்மளோட அந்த ரெஸ்யூமே ஃபில்டரிங்கு அது எப்படி நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணாங்கங்கிறது எனக்கு தெரியல.
பட் அவங்க ஒரு இதில வந்து LinkedInல வந்து ப்ரொஃபைல பார்க்குறாங்க. சர்டிஃபைடு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா, ஓரளவுக்கு நம்மள ஃபில்டர் பண்றாங்க. அத வச்சு தான். ஓகே. LinkedIn தான் வெரி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். ஓகே. LinkedInலேருந்து எடுத்துட்டு வந்துட்டு பண்ட்டாங்க. ஸோ, அங்க ம். நம்ம போயிட்டு அவ்வளோதான். ஓகே. போறது அப்போ இது என்ன சொல்றது? இட்ஸ் லைக் ஃபேர்லி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட்ன்றதே ஒரு நல்ல நியூஸா இருக்கு. சூப்பர். ஆமாமா. ஸோ, அங்க வந்துட்டு எப்படி வொர்க் கல்ச்சர் நீங்க இந்தியாலயும் வொர்க் பண்ணியிருக்கீங்க, சிங்கப்பூர்லயும் வொர்க் பண்ணியிருக்கீங்க. ம். வொர்க் கல்ச்சர் வைஸ் இஸ் தேர் எனி டிஃபரன்ஸ் ஆர் சேம்? இல்ல கல்ச்சர் வைஸ் வந்து கொஞ்சம் லாங் ஹவர்ஸ்ன்னு டிபெண்ட்ஸ் அப்பான் கிளையண்ட் ஒண்ணு. பேங்கிங் கிளையண்ட்டு சில ம் எப் எம் பேங்கிங் கிளையண்ட்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நெறையா இருக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னா நம்மளோட ம் அ பாலிசிஸ் அவங்க மெயின்டெயின் பண்ணுவாங்க. அம் அ அ சில ஏதாவது தப்பா பண்ணிட்டா உடனே ஃபயர் பண்ணிடுவாங்க. ஸோ அது மாரி சொல்ல வரேன். அந்த பாலிசிஸ் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசிக்கல் டிவைஸ வந்து ப்ராப்பரா நம்ம வந்து இது பண்ணல, லாக் பண்ணி வைக்கல. சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். இப்ப நம்ப ஊர்ல வந்து கொஞ்சம் மேனேஜர்ஸ் கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஓகேப்பா பார்த்துக்கப்பா அப்படின்னு. பட் இங்க வந்து இவங்க லாவ ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்றதுனால, அ தே அதனால எல்லாருமே எவ்ரி ஒன் ஹேவ் அந்த கரெக்ட்டா லாவ ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்ட்டா இருப்பாங்க எல்லாமே. ஸோ அது வந்து இந்தியாலயுமே அப்படிதான் இருப்பாங்க. பட் கொஞ்சம் அடாப்ட் ஆவறதுக்கு வந்து ஒரு ரொம்ப சில்லியா இருக்க மாரி இருக்கும். பட் அவங்க அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ம். குடுப்பாங்க. அது புரியுது. வந்து மேனேஜர்ஸுமே வந்து அ ஒரு கார்டினல் ரிலேஷன்ஷிப்ல என்னைக்கும் இப்ப எவ்ரிடே வந்து அ அ சொல்லப்போனா ஒரு லாஸ்ட் டே அப்படிங்கிற மைண்ட் செட்லலாம் ஒர்க் பண்ற பேர் தான் வச்சுக்குவாங்க நம்மள. ஓ! ஓகே. அவங்களுமே அப்படிதான் இருப்பாங்க. நம்ம இவன் டக்குன்னு ஏதாவது பண்ணிடுவாங்க. அது ஒரு இதுதான் ஒரு ஜாப் செக்யூரிட்டி வந்து ம் ஒண்ணும் இது கிடையாது. நம்ம இத ஃபாலோ பண்ணிட்டா ஓகே தான். ஒண்ணும் ஓகே. அதுதான் கொஞ்சம் இத என்ன சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் அப்படிம்பாங்க. இப்ப சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸும்பாங்க. டெக்னிக்கலி வந்து ஒண்ணும் பெரிய ஸ்ட்ரெஸ்லாம் இருக்காது. நம்ம வி ஆர் ஒர்க் பண்ணாம போனா தான் ஸ்ட்ரெஸ் வரும். பட் இது மாரி இந்த பாலிசி இதெல்லாம் மெயின்டெயின் பண்றது, இதுலலாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதாகும். அதுதான். மத்தபடி ஓகே. ஓகே தான். ஆமா. வெல் அண்ட் குட் ஓ தான். ஓகே ஜி. இன்னொரு இங்கேயும் நெறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிளையண்ட்ஸ்லாம் இருக்காங்க. காயத்ரி ஒரு சொல்லுங்க. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹாய் சார், ஐ எம் பேக் அண்ட் ஜாவா டெவலப்பர் அப்ளைட் த்ரூ லிங்க்டின் ஃபார் ஃபியூ செலக்டட் கண்ட்ரீஸ் 2 இயர்ஸ் ம். இன்க்ளூடிங் சிங்கப்பூர் பட் டிட்ன்ட் கெட் நாட் ஈவன் a single கால் ஆஃப்டர் மை அப்ளிகேஷன். ஐ அம் நாட் ஷூர் வாட் இஸ் த ம். மிஸ்டேக் ஐ ஹேவ் டன். எனிதிங் ஃப்ரம் யுவர் எண்ட்? ஆ அது ஜாவா டெவலப்பர் ஆக்சுவலா இங்க இப்ப என்ன அப்டின்னா, சிங்கப்பூர்ல வந்து அம் அம் ஒரு 5 இயர்ஸ்க்கு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ்க்குலாம் வந்து ஓப்பனிங் நெறையா இருந்தது. இப்ப வந்து நிஷ் ஸ்கில்க்கு தான் மட்டும் தான் ஓப்பனிங் நெறையா இருக்கு. பிகாஸ் ஏன்னா இவங்க சிங்கப்பூரும் இப்போ ஒரு 50 இயர்ஸா தான் டெவலப் ஆகி வராங்க. லாஸ்ட் 20 இயர்ஸ்ல தே ஆர் அப்ஸ்கில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கவர்மெண்ட் வந்து நெறையா அப்ஸ்கில் பண்றவங்களுக்கு, லோக்கலா இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம் ஏற்படுத்தி குடுக்குறாங்க. ஸோ, அதனால தான் ஜாவா டெவலப்பர்ஸ் இப்ப இது இப்ப நிச் ஸ்கில்னா பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயன்ஸு, டேட்டா ஏஐ அது மாரி நம்மள வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, தே கேன் கெட் இன். இப்ப நான் ம் 50% ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல 50 அ ரோல் வந்து டேட்டா இன்ஜினியரிங் ஒவ்வொரு கம்பெனிலயும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆஸ் பெர் ஸ்டாட்ஸ் க்ளவுடோட ஸ்டாட்ஸ் படி. ஸோ, அதனால ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அதிகமா இருக்க ஃபீல்டுலனா நம்மளுக்கு ஈஸியா ஒரு கால்ஸ் வரும். அதான் சொன்னேன் நான் சிங்கப்பூர்ல நான் இதுக்கு முன்னாடி சிபில் சிஆர்எம்ல இருந்தேன். 2 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஒரு வேலைக்கே போனேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப டேட்டா இன்ஜினியரிங் 10 இயர்ஸா இருக்கேன். இப்போ ஒரு 10 கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஜஸ்ட் லைக் தட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னோட இத. ஓகே. இது வந்து ஒரு பெரிய இதா இல்ல. ஸோ டேட்டா இன்ஜினியரிங்னா எந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கிடைக்குது? ஒரு 3 இயர்ஸ்லேருந்து நம்மளால போ முடியுமா? இல்ல ஹவ் மச் இல்ல 5 எக்ஸ்பீரியன்ஸ் இயர்ஸ் பார்க்குறாங்க? மினிமம் 5 இயர்ஸ் 5 இயர்ஸ் மாரி பார்க்குறாங்க. கேட்குறாங்க. மினிமம் 5 இயர்ஸ். அது 5 இயர்ஸ் அப்புறம் இங்க சிங்கப்பூர்ல வந்து நெறைய பேங்கிங் டொமைன் நெறையா இருக்கும். ஸோ பேங்கிங்ல ஆல்ரெடி ஏதாவது ஒரு 5 இயர்ஸ்ல வந்து ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்டின்னா, ஏன்னா இங்க சிங்கப்பூர் வந்து பேங்க் ஹப்பு. ஸோ அது மாரி இதில வாய்ப்புகள் நெறையா இருக்கும். ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி. ஓகே. ஃபினான்ஷியல் சூப்பர். அண்ட் நானே ஏஐ லாஸ்ட்டு இப்போ எப்படி வந்துட்டு இருக்கு? எங்க ஏஐ ரிலேட்டட் ஜாப்ஸ் அண்ட் அந்த மாரி ஓப்பனிங் இப்போ வந்துருச்சாங்க. பிகாஸ் ஆல்வேஸ் நான் பார்க்குற வரைக்கும் சிங்கப்பூர்ல தான் இந்த மாரி ஜாப்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். யுஎஸ்ல ஸ்டார்ட் ஆகும், ஆமா. சிங்கப்பூர் தென் இந்தியா வில் கேட்ச் அப் ம். டக்குன்னு வந்துரும். சரி. ஸோ அந்த ஏஐ ரிலேட்டட் நெறைய வரும்னு நெனைக்கிறேன். பட் அது மாரி வருதா? இல்ல உங்களோட வியூ? வருது. ஆக்சுவலா வருது. இவங்க இங்க வந்து என்னன்னா, இப்ப யுஎஸ் மாரி தான் வந்து கவர்மெண்ட்டே ப்ரமோட் பண்ணுவாங்க. ஓகே. லாஸ்ட் இயரே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏஐ எவ்ரி ஒன் வாண்ட் டூ மூவ் டுவர்ட்ஸ் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு. அ அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்குவாங்க. பட் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ப்ராஜெக்ட் வந்து எல்லாமே வந்து ஒரு பிஓசி லெவல்ல தான் இருக்கு. இப்ப டேட்டா இன்ஜினியரிங்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு போயிருச்சு. சைக்கிள் கரெக்ட். மெச்சூர் ஆயி, இப்ப அதுக்கப்புறம் அப்கிரேடு. இப்ப அதுல வந்து இது என்னன்னா, அவங்க இப்ப எவ்ரிஒன் ஜெனரேட்டிங் டேட்டா. ஸோ தே வாண்ட் டூ ஸ்டோர் சம்வேர்.
அதுக்கு ஒரு சின்ன டீம் வேணும் அப்படிங்கிறது பேசிக்கா இருக்கு. ஸோ அந்த டேட்டா எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அத ஒரு ஹைவ் டேபிள் ஏதோ டேபிள்ல போட்டு ப்ராசஸிங் பண்றது தான் டேட்டா சயின்ஸும், ஏஐயோட ம். ஒர்க்கும். ஸோ பட் ஸ்டில் தே ஆர் வொர்க்கிங். ப்ரொமோஷன் வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐ அடுத்த ஓகே. லெவல்ல நம்ம மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன் பிட்வீன்ல கவர்மெண்ட்டுமே வந்து நெறைய இங்க சிங்கப்பூர்ல வந்து மிட் கேரியர் ஸ்விட்ச்சு, இங்க இருக்க லோக்கல் சிங்கப்பூரியன்ஸ்க்கு வந்து டெவலப் பண்றது, அப்ஸ்கில் பண்றதுக்கு அது ஒரு இது ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூஷன் நெறையா நெறைய ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூஷன் சிங்கப்பூர் பேஸ்ட் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூஷன் வந்து கவர்மெண்ட் நெறைய ஃபண்ட் குடுத்து, இங்க இருக்கவங்களே வந்து அப்ஸ்கில் பண்றாங்க. ஸோ பேஸ்டு அதனால இங்க வரவங்க வந்து இப்ப ஜாவா டெவலப்பர்லாம் முன்னாடி வந்து ரொம்ப அ ரேரா இருப்பாங்க சிங்கப்பூர்ல. இப்போ ஆல்மோஸ்ட் அவங்களுமே இங்கேயே நெறைய ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அது வந்து கவர்மெண்ட் வந்து அப்ஸ்கில் பண்ணுது. ஸோ ஓகே. அதிலேயே கொஞ்சம் ஸ்லைட்டா நம்ம ஒரு அப்கிரேட் பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். சூப்பர் ஜி. ஸோ இன்னொரு கொஸ்டின் அண்ட் எனிவே ஆல்ரெடி ஜஸ்ட் ஃபார் ஆடியன்ஸ் லைக் அருண் வந்துட்டு க்ளவுடரால வந்து சர்டிஃபைடு ட்ரெய்னர் அண்ட் அவருக்கு ஹி ஹாஸ் அ க்ளவுடரா கிரெடென்ஷியல் அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ட்ரெய்னரா. ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தா எந்த டூல்ஸ்லாம் இப்போ மார்க்கெட்டில் தேவையாக இருக்குது? ஓகே, டேட்டா இன்ஜினியரிங்ல எந்த டூல்லாம் படித்தா தர் இஸ் அ மார்க்கெட் இன் ம். சிங்கப்பூர்னா எது சொல்லுவீங்க? எந்த டூல்ஸ்லாம் படிக்கணும்? இந்த ஸ்பார்க் வந்து பேசிக் எல்லாத்துக்குமே. அ அ அதுவுமே பைத்தான் ஸ்பார்க். பைத்தான் ஸ்பார்க் வந்து பேசிக் எல்லாத்துக்குமே. ஓகே, PySpark அப்புறம் ஓகே. பைஸ்பார்க். ம். அகைன் இது ஏடபிள்யூஎஸ் வந்து இப்ப இங்கேயுமே கவர்ன்மெண்ட் வந்து தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் கிளவுட். அம் ஓகே. அ ஜிசிசி அப்படிங்கிறாங்க இங்க. ஜிசிசினா ம். கவர்ன்மெண்ட் கமர்ஷியல் கிளவுட்ன்னு. கிளவுட் வந்து கவர்ன்மெண்ட் கமர்ஷியல் கிளவுட் தான். பட் எண்ட் ஆஃப் த டேல எவ்ரிதிங்ஸ் ரன்னிங் ஆன் ஏடபிள்யூஎஸ் தான். ஏடபிள்யூஎஸ் டேட்டா கரெக்ட். இன்ஜினியரிங் தான் நெறைய ஓப்பனிங். ஸோ இவங்க ஓகே. என்ன ஏடபிள்யூஎஸ் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு கிளவுட் செட்டப் பண்ணி குடுத்துடுறான் கவர்மெண்ட்க்கு. அதுக்கு மேல கவர்மெண்ட் ஒரு ராப் அப் பண்ணி ஜிசிசி அப்படின்னு சொல்லி அது வெர்ஷன் 1, 2, 3ன்னு பண்ணும். ஸோ எவ்ரிதிங் மூவர்ட்ஸ் ஏடபிள்யூஎஸ் தான். கூகுள் இருக்கு, அசூர் இருக்கு. ரொம்ப ரேரு. பட் கவர்மெண்ட்டே இந்த இத ஆக்ஷன் AWS எடுக்கிறதுனால எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா? மூவ் பண்ண சொல்றாங்க. கிளவுடுக்கு மூவ் பண்ண சொல்றாங்க. கிளவுடுக்கு மூவ் பண்றது ஏடபிள்யூஎஸ். ஏடபிள்யூஎஸ்ல எல்லா அப்ளிகேஷன் சைடும் மூவ் பண்றாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப பிக் டேட்டா சைடு வந்து பார்த்தீங்கன்னா, அ அம் இங்க கம்பெனியில வந்து சின்ன சின்ன எஸ்எம்இஸ் தான் வந்து ஏடபிள்யூஎஸ்ல பண்றாங்க. பெரிய ம். கம்பெனிஸ்லாம் டெராடேட்டா பெரிய லெவல்ல டேட்டாஸ ஹேண்டில் பண்றவங்க எல்லாருமே வந்து கிளவுடேரா தான் யூஸ் பண்றாங்க. ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் டிபிஎஸ். டிபிஎஸ் வந்து அது பெரிய கம்பெனி. அதில நான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேயுமே டிபிஎஸ்லயுமே வந்து இதுதான் யூஸ் பண்றாங்க. ஓசிபிசி இது எல்லாமே ஆடே அவங்களே கிளவுடராவே வந்து ஆட் குடுத்துருக்காங்க. இது வந்து நம்மள கிளவுடரா ஃபர்ஸ்ட்டு ஒரு 2015ல கிளவுடரா வந்து கொலாபரேட் பண்ணி டிபிஎஸ்ல வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்போ கிளவுடரா டேட்டா ஹப்ன்னு இருந்தது. ம். அப்பைலேருந்தே தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் இப்போ நம்பர் ஆஃப் கிளஸ்டர் சைஸ்லாம் பிக்கரா போய் பெரிய லெவல்ல அந்த இது பண்றாங்க. பேங்கிங்ல இருக்குதுங்கிறதுனால தே நீட் ப்ராப்பர் செக்யூரிட்டி சிஸ்டம் அப்புறம் இன்டர்ஆப்பரபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிளவுடோடையும் கம்பைன் பண்றதுக்கு வந்து கிளவுடேரா வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றான். அந்த செக்யூரிட்டி சைடு. இப்போ ரேஞ்சர் இதெல்லாம் யூஸ் பண்ணி. ஸோ இவங்க வந்து ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா வந்து கிளவுடராவோட அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப நான் எம்பிஎஸ்ன்னு ஒரு மெரினா பேஸ் சாண்ட்ஸ்ன்னு அதில ஒரு செட்டப் பண்ணேன். கிளவுடரா செட்டப். ம். தென் டிபிஎஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கோம். அங்கேயுமே செட்டப் பண்ணோம். அப்புறம் சிஐஎம்பி பேங்க்ல ஒர்க் பண்ணோம். அப்புறம் இப்ப வந்து எம்ஏஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இதில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மானிட்டரி அத்தாரிட்டீஸ் எல்லாருமே வந்து ஜெனரலா வந்து கிளவுடரா வெப்சைட்லயே இருக்கும். அது வந்து ஒரு பெரிய இதில அவனே வந்து என்னோட கிளையண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க சைட்ல இது பண்றாங்க. ஓகே. அது இல்லாம சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் வந்து ஏடபிள்யூஎஸ்ல கிளவுடுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நாட் ஒன்லி டேட்டா இன்ஜினியரிங் எல்லாமே கிளவுடுக்கு மூவ் பண்ண அப்ளிகேஷன்லேருந்து எல்லாமே மூவ் பண்றாங்க கிளவுடுக்கு. ஓகே. இது Subhadi. And is audience யாருக்கும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா you can raise hand or unmute and speak. Feel free to interrupt if there is any questions from your end also. And yes. அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் அங்கே சிங்கப்பூரில் கம்பெனி ஆரம்பிச்சு அதுவும் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஹவு தட் ஒர்க்ஸ்? நம்ம விசால போனால் அங்கே கம்பெனி ஆரம்பிக்கலாமா? வெதர் இட் செட்டப் ஆர் ஹவு தட் ப்ராசஸ் ஒர்க்ஸ்? இல்ல கம்பெனி வந்து ஃபாரினர்ஸ்ல வந்து இது பண்ண முடியாது. இங்க ஓகே. சிங்கப்பூர் பிஆர் ஒரு சிட்டிசன் இருக்கணும். அவங்க தான் வந்து கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஃபாரினர்ஸ் வந்து பண்ணலாம். இங்க அதுக்குன்னு சில இதெல்லாம் கவர்ன்மெண்ட் வந்து நெறைய சப்போர்ட் பண்றாங்க. பட் வந்தா பிசினஸ் மட்டும் தான் பண்ற மாரி இருக்கும். அதுக்கு நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். தே நீட் ப்ராப்பர் நம்பர் தெரியல. பட் யாராவது ஒரு சிங்கப்பூரியனோட டை அப் பண்ணி தான் பண்ணணும். டை நம்ம அப் பண்ணிட்டு டைரக்ட்டா டை அப் பண்ணி தான் பண்ணணும். ஐடியாவ இது பண்ணணும். அவங்களுக்கு 2 பேருக்கும் உள்ள டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்து போயிடுச்சுன்னு அப்டின்னா, தே கேன் ஸ்டார்ட் அ பிசினஸ். இங்கேயுமே ஓ, வந்து சிங்கப்பூர் வந்து தே ஆர் வெல்கமிங் ஃபாரினர்ஸ் டூ டூ பிசினஸ். ஃபாரினர்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, பட் சூப்பர். அதுக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அத மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் உங்கள் கம்பெனி இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா இல்லை சிங்கப்பூரில் இருக்கீங்களா நீங்கள் உங்களோட 2 இடத்துலயுமே எஸ்ஐ? பண்ணியிருக்கோம். ஓ, அம் அம் 2ல சிங்கப்பூர்லயும் இப்ப 2018ல பண்ணது.
ரெஜிஸ்டர் பண்ணி ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே. சிங்கப்பூர் இந்தியாலயும் இந்தியால பண்றது ஒரு பெரிய பிக் டீல் இல்ல. சிங்கப்பூர்ல மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஆமா. பாலிசி இதெல்லாம் எஸ். பார்த்துக்கணும். ம். கரெக்ட்டா பண்ணணும். சூப்பர். அண்ட் தினேஷ் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஸ்னோஃப்ளேக் கன்சிடர் நிஷ் ஆர் ஸ்னோஃப்ளேக் இஸ் கன்சிடர் குட் டு ஹேவ் ஸ்கில் அலாங் வித் AWS அஸ்யூர் டேட்டா இன்ஜினியரிங். உங்களோட கருத்து என்ன? ஸ்னோஃப்ளேக்ஸ் வந்து குட் தான். இப்ப ஆக்சுவலா வந்து ஒரு கம்பேரிசன் வந்து எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்னோஃப்ளேக்ஸ் வித் டேட்டாபிரிக்கோட கம்பேரிசன் தான் போயிட்டு இருக்கு. இப்ப இங்கேயுமே வந்து நெறைய ஸ்னோஃப்ளேக்ஸ்லாம் நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர்ட்ட நானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். நெட்வொர்க்கிங்ல. இங்க இன்னொன்னு வந்து சிங்கப்பூர்ல இருக்கிறதுனால இது மாரி இந்த ஸ்னோஃப்ளேக்ஸ் மீட்டிங்கு இதெல்லாம் அப்பப்ப கண்டக்ட் பண்ணுவாங்க. சும்மா நம்ம ஜஸ்ட் போயிட்டு அங்க அப்சர்வேஷன் பண்ணிட்டு வருவோம் என்னன்னு. எல்லாத்துக்குமே பேசிக் வந்து ஒரு ஸ்னோஃப்ளேக்ஸ் வந்து அந்த கொரி அது மாரி தான். எஸ்கியூஎல். அதில அ அம் டேட்டாபிரிக்கோட கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே ஓகே தான். நெறைய அ ஓப்பனிங்ஸ் இருக்கு. பட் ஆனா அவங்க வெறும் ஸ்னோஃப்ளேக்ஸ் மட்டும் எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு ETL ப்ராசஸ்ல வந்து இன்ஃபர்மேட்டிக்கால நீங்க அ ஓரளவுக்கு ஏதாவது இருக்கணும். அப்படி இல்லனா ஒரு ப்ரோகிராமேட்டிக்கல் ETLல வந்து இப்ப Sparkல எங்கேயாவது இருக்கணும். அப்படி இல்லனா கஃப்கா ஸ்ட்ரீமிங்ல வந்து கஃப்கா இங்க நெறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கஃப்கால ஒர்க் பண்ணணும். ஸோ இதோட ஆட் ஆனா தான் வெறும் ஸ்னோஃப்ளேக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்க முடியும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இங்க ப்ராஜெக்ட்லாம் வந்து ஒரு 4, 5 ப்ராஜெக்ட் எதா கம்பைன் பண்ணி தான் நம்மளுக்கு குடுப்பாங்க. ஸோ ம். அதுக்கான இதுதான். அம் கரெக்ட். நிஷ் தான். பட் வி நீட் ம். நெறைய டூல் ஆட் பண்ணிக்கணும் அதோட. கரெக்ட். கரெக்ட்டான பாயிண்ட். நானும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ ஆட் சம்திங் அந்த ஸ்னோஃப்ளேக்ல. ஸ்னோஃப்ளேக் இஸ் அ ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் அ ரெஸ்ட்ரிக்டட் ப்ராஜெக்ட் தான். ஒரு அனாலிசிஸ் பண்றது அந்த மாரி ம். தான் இருக்கு. அருண்ஜி சொன்ன மாரி தான். நீங்க SQL எழுதலாம், லிமிட்டட் பண்ணலாம். இட் ஒர்க்ஸ் ஆன் கிளவுட். ஸோ உங்களுக்கு அந்த கிளவுட பத்தி கொஞ்சம் ஐடியா இருக்கணும். லைக் ஸ்னோஃப்ளேக் என்னன்னா, இட் யூனோ லைக் ஃபுல்லாவே என்ன சொல்றது? என்கேப்சுலேட் பண்ணிருவாங்க. நமக்கு எதுவுமே தெரியாது. கிளவுட் வந்துட்டு என்ன, எதுக்கு எவ்வளோ ம். கொரி ரன் ஆகுது, என்ன ஆகுதுன்றது மோர் டீட்டெயில் நீங்க யூ நீட் டூ லேர்ன் மோர் அபௌட் ஸ்னோஃப்ளேக். ஸோ ஸ்னோஃப்ளேக் லேர்னிங் இஸ் லேர்னிங் ஆஃப் அ ப்ராடக்ட் ஆஃப் ஸ்னோஃப்ளேக். ஸோ அதே மற்ற இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங் சைடில் வந்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு லேர்ன் பேசிக்ஸ், கோட் எழுதுறது, பேக்ரவுண்ட் எல்லா சர்வீஸும் நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ தட் இஸ் த மேஜர் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் அருண் சொன்ன மாதிரி ஸ்னோஃப்ளேக் மட்டுமே இட்ஸ் நாட் சர்வைவபிள். யூ நீட் டு லேர்ன் அலாங் வித் இட். ஸோ பட் இட்ஸ் அ நிஷ், தட்ஸ் ட்ரூ. அண்ட் எஸ் நியூட்டன் கேட்டிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் த இன்ஃபோ. நியூட்டன் ஓகே, இந்தியாவில் இருந்தாச்சு இல்லை வேறு நாட்டில் இருந்தா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் த இன்ஃபோ. கைண்ட்லி லெட் அஸ் நோ எனி கன்சல்டன்ட் தட் யூ ரெஃபர். இது ஒரு நல்ல கொஸ்டின். ஏதாவது கன்சல்டன்ட் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சவங்க யூ கேன் ரெஃபர். இல்ல அப்புறம் அத கூட வந்து ரெஃபர் பண்ணலாம். ஒன் டு ஒன் ரெஃபர் உங்களை பண்ணோம். ரீச் பண்ணிட்டு கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ரெஃபர் ஷேர் பண்ணலாம். இல்ல ப்ரைவேட். அது உங்க ப்ரொஃபைல் இப்ப எனக்கு வந்து கன்சல்டன்ட் எனக்கு வந்து என்ன கேட்பாங்கன்னா, டேட்டா இன்ஜினியரிங்கோட ஜேடி அனுப்புவாங்க. இந்த ஜேடிக்கு மீட் ஆவுறது யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்களா? இருந்தா ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அது டிபெண்ட்ஸ். லாஸ்ட் வீக் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெஃபர் பண்ணோம். இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. இட் வில் டேக் டைம். ஆனா இமிடியேட்டா இப்ப எதுவுமே இல்ல. மேபி நெக்ஸ்ட் வீக்ல ஏதாவது வந்தா வேணா ரெஃபர் பண்றேன். ஆனா டேட்டா ஓ, ஒன்லி திங் வந்து எனக்கு ரிலேட்டபிளா டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயன்ஸ், டேட்டா அனலிஸ்ட், இது டேட்டா அனலிட்டிக்ஸ். இன் அண்ட் அரவுண்ட் இது என் ப்ரொஃபைல் அது அப்படிங்கிறதுனால என்கிட்ட அது அது ரிலேட்டடா தான் கேட்பாங்க. ஸோ இப்ப ஓகே. ஒரு ஜாவா டெவலப்பர்னா என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கே வந்து கான்டாக்ட் வராது அவங்கள்ட்டேருந்து. ஸோ அவங்க என்னட்ட அப்ரோச் பண்றதெல்லாம் டேட்டா ரிலேட்டட்னா மட்டும் தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ஜாப்ஸ் மட்டும் தான். ஓகே. சூப்பர். ஸோ நீங்களும் டேட்டா ரிலேட்டட் அப்ரோச் பண்ணால் நீங்களும் யூ வில் ஆல்சோ ஏபிள் டு சோர்ஸ் ஃப்ரம் இந்தியா. இந்தியாவிலேருந்து பண்ண முடியும் கரெக்டா? நீங்கள் யூ கேன் ரெஃபர் இஃப் யூ ஆர் இன் இந்தியா. அவங்களால ரெஃபர் பண்ண முடியும் கரெக்டா அந்த ஜாப்புக்கு? ரெஃபர் பண்ணலாம். அதான் டிபெண்ட்ஸ் ரெஃபர் பண்ண அவங்க முடியும். ஓகே. ரெஃபர் பண்ணிடலாம். இப்ப நம்ப அ எ கே இப்ப கேட்குறாங்க வந்து உடனே ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொஃபைலு ஏதாவது LinkedIn ப்ரொஃபைல் ஃபர்ஸ்ட்டு LinkedIn ப்ரொஃபைல் குடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க சில டிபெண்ட்ஸ் கேஸ் பை கேஸ் சிலது வந்து இமிடியேட்டா ஓப்பனிங் வேணும். இமிடியேட் இருக்கும். எனக்கு லோக்கல்ல ஆள் வேணும் அப்படிம்பாங்க. சிங்கப்பூர்ல இருக்கணும். ம். அப்படிம்பாங்க. இப்ப ஏன்னா அவங்களுக்கு வந்து விசா ப்ராசஸ் பண்ணி ஓகே. டிபெண்ட்ஸ் பண்ண அப்பான் முடியாது. ப்ராசஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால, அவங்க இமிடியேட்டா வேணுங்க. அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இன்டர்னலா நான் ரெஃபர் பண்ணுவேன். இப்ப சிங்கப்பூர்ல இருக்கவங்கள ஃப்ரெண்டோ அவங்க ஓகே. அங்க நம்மள்ட்ட ஒர்க் படிச்சவங்க, அவங்க வந்து உடனே அவங்க தான் ஓன் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணணும். ஜஸ்ட் ரெஃபரல் மட்டும் தான். இது எனக்கு வர தட்ஸ் என்னோட ம். நாலேட்ஜ வந்து அப்படியே ஷேர் பண்றேன். அவ்வளோதான். சூப்பர். இஃப் யூ ஆர் ஓகே, உங்களோட டீடைல்ஸ் ப்ராபப்லி LinkedIn ஆர் இமெயில் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் பீப்பிள் ம், கேன் ரீச் அவுட் டு யூ டைரக்ட்லி ஆல்சோ. அண்ட் யா, இஃப் யூ கைஸ் ம். வாண்ட் யூ கேன் ரீச் அவுட் டு தமிழ் பூமி ஆல்சோ. நீங்க தமிழ் பூமி கம்யூனிட்டில இருக்கனால யூ கேன் ரீச் அவுட் த்ரூ அஸ். தமிழ் பூமி வில் ஆல்சோ ரெஃபர். அண்ட் அருண், வி ஆர் ஆல்சோ க்ளோஸ்லி ஒர்க்கிங் வித் அருண் டு ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப். ஸோ தட் ஃபியூச்சர்ல நம்ம பேட்ச்ல ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹூமர் இஸ் லுக்கிங் ஃபார் ஜாப், வி ஆர் பிளானிங் டு ஒர்க் வித் அருண். அந்த இதில் ஏன்னா அருண் ஆல்சோ ட்ரெயினர் பை ஹிம்செல்ஃப். ஸோ வி ஆர் ட்ரைங் டு கம் அப் வித் சம் கைண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஸோ எஸ், தட் இஸ் இன் ப்ராக்ரஸ். அண்ட் அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிஏ ஃபின்டெக் எப்படி இருக்குது? அண்ட் சரஸ்வதி ஜி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க எஸ் தெர் இஸ், பட் யா ப்ளீஸ் கோ. பிஏ ஃபின்டெக்.
ஃபின்டெக் வந்து நல்ல இது இருக்கு. நெறைய சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் நெறையா ஃபின்டெக்ல பண்ணிட்டுருக்காங்க. பட் அது கம்பெனிஸா அ ம் சின்ன லெவல்ல தான் பண்ணிட்டுருக்காங்க. இப்ப நம்ப ஆரம்பிச்சோம் அப்டின்னா தான் அத பத்தின பொட்டன்ஷியல் எப்டி இருக்குன்னு தெரியும். பட் ஃபின்டெக் கம்பெனிஸ் நெறைய போயிட்டுருக்கு. நெறைய இங்க எக்ஸ்போலாம் ரன் பண்ணுவாங்க. ரைட். எக்ஸ்போக்குலாம் போவோம். அங்க ஃபின்டெக் எக்ஸ்போ இது மாரி ஒரு சிங்கப்பூர் ஹப்புங்கிறதுனால, அது மாரி போற இடத்துல ஒரு நாலேட்ஜ் நெறைய நாலேட்ஜ் வரும் நம்மளுக்கு. பட் அதுக்கான ஒரு ஸ் அ கிரவுண்ட் லெவல்ல நெறைய வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபின்டெக்ல கவர்மெண்ட். ஓகே. எனக்கு ப்ரிஃபர்ட் நோட்டீஸ் பீரியட் எவ்வளோ இருக்குது? LinkedInல பெருசா கால் வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாரு. லோக்கல் சிங்கப்பூர் ஜாப் போர்ட்டல்ல தான் இருக்கா அப்ளை பண்றதுக்கு இங்க இருந்தே அப்படின்னு. அதுதான் இப்ப வந்து நம்ப எதுவுமே பண்றதில்ல. மான்ஸ்டர் இப்ப நான் எல்லாமே ம். நான் அப்ளை பண்ணி நான் சக்சஸ் ஆன ஃபார்முலா தான். சக்சஸ் தான். இப்ப ஆமா. நானே இங்க வந்து 2 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்கேன். மாறிட்டு இருப்பேன். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட லிங்க்டின்ல ப்ரொஃபைல வந்து அப்டேட் பண்ணி வச்சிருப்பேன். தென் வந்து மான்ஸ்டர்ன்னு இருந்து இப்ப ஃபவுண்டிட்ன்னு மாத்திட்டாங்க இங்க சிங்கப்பூர்ல. ஓ! அது அதுல மாத்திட்டோம். அதுல வந்து மெயினா அதே லுக்கிங் ஃபார் அந்த சிங்கப்பூர் அவங்க ரீச் பண்றதுக்கான மொபைல் நம்பர் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஓகே. அவங்க அ அ அந்த மொபைல் ஏன்னா சிங்கப்பூர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றப்போ அந்த இதெல்லாம் கேட்பாங்க. மெயில் ஐடி இதெல்லாம். அப்புறம் வந்து ஃபோன் நம்பர். அந்த ஃபோன் நம்பர் தான் இமிடியேட்டா அவங்க ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரு மொபைல் நம்பர் இருக்கணும். ஸோ அது இருந்ததுன்னா தே கேன் கால் இட். ஸோ லிங்க்டின்னா ஓப்பன் டூ இது. அ அ உங்களுக்கு வந்து லிங்க்டின் மூலம் மெசேஜ் மூலம் உங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது மூலம் அப்படியே ட்ரிக்கர் ஆகி போகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஷேர் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட்டு சிங்கப்பூர் 2ண்ட் டைம் சிங்கப்பூர் வந்தப்ப லிங்க்டின் வழியா வந்தேன். வந்ததுக்கப்புறம் இங்க ஒரு 3, 4 ஜாப்ஸ் 2019லேருந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி கன்சல்டிங் மாறிட்டு இருக்கப்ப வந்து எல்லாமே வந்து எனக்கு மான்ஸ்டர் வழியா ஃபவுண்டிட்ன்னு மாத்திருக்காங்க. அது வழியாவும், இண்டீட் வழியாவும் தான் எனக்கு வந்துட்டு இருக்கு. நம்ம ப்ரொஃபைல வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த இதுல. ஸோ தே லுக் இன்டூ அந்த ப்ரொஃபைல பார்ப்பாங்க. அது வழியா இங்க நெறைய கன்சல்டிங் கம்பெனிஸ் இருக்காங்க. அந்த கன்சல்டிங் கம்பெனிஸ் தே லுக் இன்டூ மேட்ச் பண்ற ஜாப் ஜேடி மேட்ச் ஆகுறத நம்மளுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகே. சூப்பர். ஸோ அஷ்ரஃப் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஆல்ரெடி a டேட்டா என்ஜினியர் ஹவ் டு கோ ஃபர்தர்? வாட் நெக்ஸ்ட் தென்? ஸோ அப்புறம் அப்புறம் இதில இன்னும் கொஞ்சம் கேன் யூ ஆட் லிட்டில் பிட் மோர் கான்டெக்ஸ்ட் ஆன் திஸ்? வாட் Uh, நெக்ஸ்ட் இன் லேர்னிங் டேட்டா இன்ஜினியரிங் ஆர் வாட் நெக்ஸ்ட் டு கோ டு திங்ஸ்? already a data engineer. So same thing. All Spark. What are the things which you mentioned? Already working and explored more than 6 years experience. So what next? How to expand from there? I'm thinking. In your profile, I seen that you are the data engineer, and then SRE, right? Site reliability engineer. I don't know what is that. So how we can pursue, or how we can like what your title actually doing? யாஹ்! ஓகே. ஆக்சுவலா ம். எஸ்ஆர்இ அப்படிங்கிறது சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங்ன்னு. நான் Cloudera வந்து 2017ல Cloudera அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட்டு பண்ணேன் சர்டிஃபைடு. Clouderaல ட்ரெயின் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணேன். ஸோ அப்ப வந்து டேட்டா இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு ரோல் வந்து ஓப்பன் ஆயிட்டு இருந்தது 2017ல. அப்ப எனக்கு வந்து அ அட்மின் கம் டேட்டா இன்ஜினியரிங் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைச்சது. அட்மினிஸ்ட்ரேஷன்னா கிளஸ்டர் செட்டப் தான் பண்றது. Cloudera கிளஸ்டர் செட்டப் பண்றது. கிளஸ்டர் செட்டப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதில வந்து டேட்டா லேக்க கிரியேட் பண்ணி டேட்டா புஷ் பண்றது. இதுதான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தது. ஸோ அதிலேருந்து இருந்தனால இப்ப என்னோடது வந்து மிக்ஸ்டா இருக்கு. இப்ப அட்மினிஸ்ட்ரேஷனும் இருக்கு, டேட்டா இன்ஜினியரிங்கும் இருக்கு. இப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் மீன்ஸ் அந்த சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் அது மாரி ரிலேட்டட் தான் எஸ்ஆர்இ அப்படிம்பாங்க. சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர்ஸ்னா வந்து இப்போ அ அ என்னோட சர்வர்ல வந்து அம் அ அ எவ்வளோ அ இது எஸ்எல்ஏ மெயின்டெயின் பண்றது. எவ்வளோ ஃபாஸ்ட்டா ரெக்கவரி பண்ணணும். ஸோ இது வந்து கூகுள்ல சர்டிஃபைடு கூகுள்ல வந்து கூகுளோட கிளவுடு அவன் எப்படி மெயின்டெயின் பண்றான் அப்படின்னு நம்மளுக்கு எஜுகேட் பண்றான். ஸோ அதே மாரி நான் Clouderaவோட சர்வர நான் மெயின்டெயின் பண்ணுவேன். இது ஷேரிங்கிறது ஒரு காமன் பிளாட்ஃபார்ம். அதில வந்து லேர்ன் பண்ணதுனால, இங்க எஸ்எல்ஏ எவ்வளோ மெயின்டெயின் பண்றது, அதுக்குன்னு சில டெர்மினாலஜிஸ்லாம் இருக்கு. அதுபடி வந்து நம்ப அ குளோஸ்டா ஒர்க் பண்றோம். இன்ஃப்ரா டீமோட குளோஸ்டா ஒர்க் பண்றது. அ க்ளோஸ்டா ஒர்க் பண்றப்ப வி கேன் கெட் மோர் இன்டூ ஆர்க்கிடெக்ட் லெவல். ஸோ அதுலேருந்து நான் டேட்டா இன்ஜினியரிங் இருந்து ஆர்க்கிடெக்ட் லெவல்ல போயிட்டு, இப்ப ஒரு டேட்டா ஆர்க்கிடெக்ட்டாவும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்ப அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஆரம்பிச்சு டேட்டா இன்ஜினியரிங், சீனியர் டேட்டா இன்ஜினியரிங், இப்ப டேட்டா ஆர்க்கிடெக்ட்டா இருக்கும். ஸோ அந்த டேட்டா பைப்லைன்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இன்ஃப்ரா செட் பண்றதும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்புறம் அந்த டேட்டா பைப்லைன கிரியேட் பண்றதும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. டேட்டா பைப்லைன்ல வந்து புரோகிராமேட்டிக் இடிஎல் மாரி இது பண்றது. ஸோ இதுலேருந்து நான் இப்போ வந்து என்னன்னா, டேட்டா சயன்ஸ்க்கு நான் மூவ் ஆகுறேன். இப்ப என்ன டேட்டா இன்ஜினியரோட ரெஸ்பான்சிபிலிட்டியா வந்து டேட்டா சயன்ஸ்க்கும், டேட்டா அனலிஸ்ட்டுக்கும் வந்து நம்ப டேபிள்ஸ கிரியேட் பண்ணி குடுத்துருவோம். அதுக்கு மேல அவங்க அல்காரிதம் ரன் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ வந்து ஒரு 10 இயர்ஸ் வந்து டேட்டா ஆர்க்கிடெக்ட், லீட் டேட்டா ஆர்க்கிடெக்ட் இப்போ வந்து டுவர்ட்ஸ் அப்படியே டேட்டா சயன்ஸ் சைடு மூவ் ஆகலான்னு இருக்கேன். இப்ப ஆ ஆ இது வொர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு.
பட் என்னோட கோர் வந்து லீட் டேட்டா ஆர்கிடெக்ட் தான். Okay. எவ்ரிதிங் இன் அண்ட் அரவுண்ட். ஸோ உங்களோடது வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னா அகெயின் டூல் லெவலில் நிறையா பண்ணலாம். இன்ஃப்ரா லெவலில் கொஞ்சம் அப்ஸ்கில் பண்ணிக்கலாம் நீங்கள். Okay. அது And வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி எனக்கு டெவாப்ஸ் மேல தான் கிரேஸ். அன்ஃபார்ச்சுனேட்டா டேட்டா இன்ஜினியரிங் போனேன். டெவாப்ஸ் ஆர் டேட்டா இன்ஜினியரிங் ஐ நீட் டு சூஸ். ஜஸ்ட் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் டேட்டா இன்ஜினியரிங் and get into a project. So still I was very much love of DevOps. So how it ஓகே. will நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு வந்து DevOps வந்து ஃபிட் ஆகுமா? ஃபிட் ஆகுமானா எனக்கு ஃபிட் ஆகும் டெவாப்ஸ். என்னோட ரோலுக்கும் இனிமே நான் ஒர்க் பண்றதுக்கும், ஏன்னா எவ்ரிதிங் ஒன் மேன் கேன் டூ ரைட். என்ன டைமோ அந்த டேக்கு என்னமோ அதுதான் செய்ய முடியும். எதுலையுமே ஒர்க்ல போனா டேட்டா இன்ஜினியரிங்னா மேக்ஸிமம் அந்த ஒர்க் தான் பண்ண முடியுது. இல்ல டெவாப்ஸ்னா அந்த ஒர்க் தான் பண்ண முடியுது. அல்டிமேட் எண்ட் ஆஃப் த டே. ஸோ எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம ஏதாவது ஒன்று தான் அன்னைக்கு பண்ண முடியுது. ஸோ ம். எப்படி வந்து ஃபர்தரா வந்து ஹையர் ரோலுக்கு நம்மள ப்ரொஜெக்ட் பண்ணலாம்னா என்ன கெரியர் பேத் பண்ணலாம்? ஸோ ஒன் திங் ஃபர்ஸ்ட், உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு? உங்கள் பேக்ரவுண்ட் 13 இயர்ஸ். 13 years experience. Okay, now we can speak with the context. ஓகே. ஓகே. இது நீங்கள் இப்போ டெவாப்ஸ் சொல்கிறீங்கல்ல, டேட்டா இன்ஜினியரிங்குள்ளே தான் டெவாப்ஸுமே இருக்குது. இப்போ என்னோட ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து டெவாப்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. டெவாப்ஸ்னால் சிஐசிடி பைப்லைன் கிரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கோடை புஷ் பண்ணுறது ஸ்பைஸ்பார்க்கில். நீங்கள் டேட்டா இன்ஜினியரிங்கில் எந்த இது ஏரியாவில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு தெரியல. டேட்டா இன்ஜினியரிங்கில் அதான் இப்போ இப்போ ஸ்னோஃப்ளேக்ஸ்னா இல்ல நீங்க ஸ்னோஃப்ளேக்ஸ் சொல்றதா நான் ஒர்க் பண்ணிருக்கேன். சேம் எக்ஸாக்ட்லி. நான் வந்து ஐ அம் ஒர்க்கிங் Kafka 2, Snowflake, AWS Cloud, டேட்டா இன்ஜினியரிங் PySpark, Glue, இதுதான் என்விரான்மென்ட். Snowflake ஃபுல்லா இல்லை ஒர்க் பண்றேன். டெவாப்ஸ் சிஐசிடி DevOps பைப்லைன். DevOpsலயே வந்து Terraform, Docker, Kubernetesல I was 25% ஒர்க் பண்ணேன். ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா எனக்கு என்னால டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ப்ராஜெக்ட்ல. ஸோ லிமிட்டெட் இல்லை திங் இல்லை தான். டேட்டா டேட்டா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்டே டெவாப்ஸ் ம், இருக்கு. அது மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறேன். இப்போ பிட் பக்கெட்ல நம்ம ம். கோடை வச்சுட்டு அதை சிஐசிடி பைப்லைன் வழியா புஷ் பண்ணி எண்ட் டு எண்டு கியூஏலேருந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து புஷ் பண்ணுறது டெவாப்ஸ் வழியாக தான் புஷ் பண்ணணும். அந்த பைப்லைனில் ஒர்க் பண்ணீங்கன்னா ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டில் இப்போ டேட்டா இன்ஜினியரிங் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணீங்கனாலே இதோட மேட்ச் ஆகிடும் உங்களுக்கு. டெவாப்ஸோட அப்படிதான் உங்கள் இருக்கு. ஸ்கில் நீங்கள் ஆ நான் நான் வந்து எனக்கு நான் டெவாப்ஸ் வந்து ப்ராப்பரா படிக்கல. பட் நான் வந்து டேட்டா ம் இன்ஜினியரிங் இருக்கறனால, நானே மேக்ஸிமம் டெவாப்ஸோட சேர்ந்து கூட இருந்தே ஒர்க் பண்றதுனால, இன்ட்ரெஸ்ட் இருக்கறனால, அவங்க பண்ற எல்லாமே எனக்கு தெரியுது, புரியுது. அக்சஸும் பண்றேன், ம் ஒர்க்கும் பண்றேன். ஸோ அந்த மாரி ம் ஒரு இதுல தான் இருக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ இப்ப நான் ஓகே. அடுத்த ஒரு கேரியர் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் கோயிங் டூ இன்வெஸ்ட் ஆன் டெவாப்ஸ். நான் படிக்க போறேன் அப்டின்னா, நான் படிச்சுட்டா மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் நான் 3 to 6 மந்த்ஸ் ஹெவியா ஒர்க் பண்ணா தான், நான் அதுல கொஞ்சம் 90% ஐ கேன் ஏபிள் டூ இண்டிவிஜுவலி ஒர்க் ஆன் எனி என்விரான்மென்ட். ஸோ அப்ப எஃபோர்ட் போடுறதுக்கு இது பண்ணேன்னா, அப்புறம் டேட்டா இன்ஜினியரிங் ஸ்கில்லும் வந்து எனக்கு வந்து அன்வான்டடா ஸ்விட்ச் பண்ணிட்டு போற மாரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஸ்கில்லுக்கும் இந்த ஸ்கில் ஓகே. சொல்லுங்க. இல்ல அன்வான்டடா ஸ்விட்சஸ் இல்ல. நீங்க அதோட பைப்லைன்ல தான் அதோட ஃப்ரண்ட்டுக்கு தான் வரீங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ம். அந்த கோட் டெப்ளாய்மென்ட்ட தான் நான் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களோட ஸ்பைஸ்பார்க் கோடு ஆ டேட்டா யா இன்ஜினியரிங்ல. சாரி. ஆக்சுவலி நான் அத ம். கிளாரிட்டி பண்றேன். ஏன்னா, பிகாஸ் நீங்க என்ன சொல்றீங்களோ, அதுல தான் நான் இருக்கேன். ஓகே. ம். அஷ்ரஃப் அவங்க என்ன சொல்றாங்கங்கிறத கரெக்ட்டா சொல்றேன். ஆக்சுவலி வந்து டெவ்ல வந்து இப்ப டேட்டா இன்ஜினியர் வந்து டெவ்ல வந்து பைப்லைன் கிரியேட் பண்ண என்வாயர்ன்மென்ட் டெவ்வா இருக்கு. ஆர்க்கிடெக்ட் வந்து ஆர்க்கிடெக்சர் வந்து என்ன வேணா இருக்கலாம். அந்த கம்பெனி டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி. இந்த டேட்டாபிரிக்ஸ்ல இருக்கலாம், ஸ்னோஃப்ளேக்ல இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அது ஒண்ணு. அவங்க பைப்லைன் சொல்றது என்னன்னா, டெவ்ல நம்ம ஜாப் வந்து பைப்லைன் கிரியேட் பண்ணோம்னா, ஒன்ஸ் வந்து சக்சஸ் ஆனோம்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு பைப்லைன் ஆட்டோமேட்டிக் பைப்லைன் ப்ராட் மூவ் பண்றதுக்கு டிப்ளாய்மென்ட்க்கு ஒன்னு பைப்லைன் இருக்கும் இல்லைங்களா? அதுக்குள்ளேயே ம். வந்து டேட்டா இன்ஜினியர்ல நீங்க டெவ்ல கிரியேட் பண்ணி ப்ராடக்ட் மூவ் பண்ணும்போது சம் ஆஃப் த கம்பெனி சில டிக்கெட் ரைஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு டீம் வந்து டிப்ளாய்மென்ட் டீம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ம். அதர்வைஸ் ம். ஒன் மோர் திங் வந்து டெவ்ல கிரியேட் பண்ண சக்சஸ் பண்ணத ப்ராடக்ட் மூவ் பண்றதுக்கு நம்மளே செய்வோம். டேட்டா இன்ஜினியரே அதை செய்வோம். அதெல்லாம் நான் பண்ணிட்டு ம். இருக்கோம் இப்ப. அதுக்கு ம். ம். பேரும் டிப்ளாய்மென்ட் தான். அதுவும் டெவாப்ஸ் அண்டர் டெவாப்ஸ்ல தான் வரும். இப்ப யூ ஆர் ம். வெல் வெர்ஸ்டு இன் டெவாப்ஸ் ரிலேட்டட் நாலேஜ்னா நீங்க வந்து ம். அதையும் நீங்க எடுத்துக்கலாம். ஓனர்ஷிப் எடுத்துக்கலாம். அப்படி செய்யும்போது ம். என்ன ஆகும்னா டிப்ளாய்மென்ட் அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சாரியை சொல்றேன். டேட்டா பிரிக்ஸ்ல உங்களோடது இருக்கு, டெவ் இருக்கு. ம். நீங்க உங்களோடது ஆர்டிஎஸ்க்கு மூவ் ஆகுது, டார்கெட்டுக்கு மூவ் ஆகுது. அப்ப மூவ் ம். ம். ஆகும்போது பைப்லைன் டெவல கிரியேட் பண்றீங்க, விச் இஸ் சக்சஸ். நீங்க வந்து அதை டிப்ளாய் ம். பண்ணும், ப்ராடக்ட் டிப்ளாய் பண்ணும். இங்க டிப்ளாய் ம். பண்ணும்போது ஜஸ்ட் லைக் தட் அது வந்து ஏர் ஃப்ளோல ஷெட்யூலர் பிசினஸ் லாஜிக்லாம் இருக்கு. அதெல்லாம் ம். பண்ணுவீங்க. அப்ப அங்க ஷெட்யூலர் ரன் பண்ணும்போது அங்க வந்து டேக் அதெல்லாம் கிரியேட் பண்ணி சம் டிக்கெட்லாம் பண்றீங்க இல்லைங்களா, கிரியேட் பண்றீங்க. அப்ப ம். டிப்ளாய் ம். பண்றதுக்கு சம் அப்ரூவல்லாம் வாங்குறதுல அது எல்லாமே டெவாப்ஸோட தான் வரும். அந்த ம். டிப்ளாய்மென்ட்க்கு ரிலேட்டடான திங்ஸ் எல்லாமே வந்து அண்டர் டெவாப்ஸ் ரிலேட்டட் பைப்லைன் தான் கிரியேட் பண்ணுவீங்க. அது ஆட்டோமேஷன் பின்னாடி இருக்கும், பிஹைண்ட் த சீன் இருக்கும். ஆனா வந்து நீங்க அங்க பண்ற டிக்கெட் கிரியேட் பண்றீங்களா, அது வந்து பிஹைண்ட் சீன் வந்து டெவாப்ஸ் ரிலேட்டட் திங்ஸ். ஆனா நீங்க டேட்டா இன்ஜினியர் தான் அது பண்ணுவோம். ஸோ அத மாதிரி அவங்க கேட்குறாங்க. அவங்க உங்களுக்கு கிளாரிட்டிக்காக நான் சொல்றேன்.
ஓகே கரெக்ட் மேடம். தான் அவங்க தேங்க்ஸ். சொல்றது. நான் அதான் சொன்னேன். டேட்டா இன்ஜினியரிங்லேயே டெவாப்ஸ் தான். இப்போ ப்ராப்பர் அந்த டெவாப்ஸ் ஒரு கம்பெனி எண்ட் டு எண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா, டெவாப்ஸ் யூஸ் பண்ணி தான் கோட் டெப்ளாய் பண்ணுவாங்க. ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து கோடை டெப்ளாய் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை டெவாப்ஸ் பைப்லைன் கிரியேட் பண்ணுவாங்க. டெவாப்ஸ் பைப்லைனில் இருக்கப்போ உங்களுக்கு அந்த பிட் பக்கெட்டு, அந்த சிஐசிடி பைப்லைன் எல்லாமே வந்துடும். அது அந்த டெர்மினாலஜி வந்துடும். உங்கள் கோடை வந்து அது வழியாக தான் நீங்கள் டெப்ளாய் பண்ணுறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு புதுசாக போய் கற்றுக்கிறதுன்னு சொல்கிறீங்களா, அது மாதிரி இருக்காது. உங்களோட ஒர்க்லேயே அப்ஸ்கில் பண்ணிக்குவீங்க. டெவாப்ஸும் டேட்டா இன்ஜினியரிங் டெவாப்ஸும். ஓகே. அதான் ஓகேங்களா? அந்த அதனால ரோலுக்கும் சேலரிக்கும் டிஃபரன்ஸ் ஆகுமா? கேட்டகரி அடுத்தடுத்த இதுக்கு போறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? ஆமா, நார்மல் டேட்டா கண்டிப்பா. இன்ஜினியரிங்குமே இல்லாம, நல்ல ஒன்லி டெவாப்ஸாவும் இல்லாம, இப்ப 2மே நானே டெவலப் பண்றேன், நானே டிப்ளாய் பண்றேன், ம், எனக்கே ரிசோர்ஸ் நான் டிப்ளாய் பண்றேன், எண்ட் டு எண்ட் மெயின்டெனும் பண்றேன். ஸோ அந்த ஃபேஸ்ல ம். நம்ம இருந்தோம்னா, நமக்கு என்னென்ன மாரி வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டில என்ன வொர்க் ரோல் கிடைக்கும்னு கேட்டேன். டெசிக்னேஷன் இல்ல எந்த மாரி? ஒர்க் லோட் வந்து கம்பெனிஸோட இத பொறுத்து தான். இப்ப சில கம்பெனிஸ்ல ஓகே. வந்து டைரக்ட்டா டெவலப்மென்ட் பண்ணி கோட் டெப்ளாய் பண்ணுவாங்க. சில கம்பெனிஸ் பெரிய கம்பெனிஸ்லாம் கார்ப்பரேட் லெவல்ல பெரிய லெவல்ல பண்றப்ப தே வாண்ட் டூ ஃபாலோ த புரோட்டோகால் டெவாப்ஸ் பைப்லைன் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ வந்து தே எக்ஸ்பெக்டிங் சம்ஒன் டெவாப்ஸும் தெரிஞ்சிருக்கணும், டேட்டா இன்ஜினியரிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறப்ப உங்க ரெஸ்யூமே வந்து உங்க கிளியர் ஆகும். ஒரு 10 பேர் போறப்போ வந்து தே எக்ஸ்பெக்டிங் டெவாப்ஸ் கிளப்ஸ் டேட்டா இன்ஜினியரிங்கிறப்போ உங்க ரெஸ்யூமே கிளியர் ஆயிடும். ஓகே, ஓகே. பெர்ஃபெக்ட். சூப்பர் ஜி. நான் அதனால. சேம் திங். நானும் ஆல்சோ சேம் திங் நினச்சேன். ஏன்னா அந்த இடத்துல அது ஆல்வேஸ் கிவ்ஸ் ப்ரையாரிட்டி அண்ட் தெர் இஸ் எட்ஜ் அண்ட் அதுவும் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ சின்ஸ் யுவர் 13 years of experience, you can always look for techno function, like techno functional, techno architect or lead அந்த மாதிரி பொசிஷன் போனீங்கன்னா you will be given a responsibility of delivering a project. So there is always difference between நீங்கள் வந்துட்டு ஒன்று ஓகே நான் டெவலப் பண்ணுறதுக்கும் ஒரு டெலிவர் பண்ணுறதுக்கும் தெர் இஸ் a huge difference. இப்போ அருண் பண்ணிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா டெலிவர், ஸோ இஸ் டெலிவரிங் ஆல்சோ இண்டிவிஜுவல் கண்ட்ரிபியூட்டராகவும் இருக்காரு. ஸோ அதனால் ஹி ஹேஸ் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. யூ கேன் சூஸ் லைக் ஓகே இப்போ டீமில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ அப்போ உங்களுக்கு டேட்டாவும் யூஸாக இருக்கும், டெவாப்ஸும் யூஸாக இருக்கும். ஸோ that's how you can progress if you this is just from my point of view. தேங்க்யூ, தேங்க்யூ சார். Super. Thank you. Thanks for the question. And how much salary நமக்கு கிடைக்கும் ஜி? மெயினான திங் 12 years experience அன்பு கேட்டிருக்காரு. பட் ஓவராலாக எப்படி சேலரி ஸ்ட்ரக்சர் இருக்கு சிங்கப்பூரில்? சேலரி ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ ஒரு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 6 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேட்டா இன்ஜினியரிங் ஃபீல்டில் அப்படின்னா ஒரு $8,000 வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. $8,000 வந்து கிடைக்கும். அது வந்து அதுக்கப்புறம் 10, 12 அப்படிலாம் போகிறப்போ வந்து 10 கிடைக்கும். பட் வந்து காம்படிஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ 10, ஓகே. 12க்கு போகிறப்போ ரொம்ப வந்து ஹையாக இருக்கும். காம்படிஷன் வந்து இதாக இருக்கும். ஏன்னா டீமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்பர்ஸ் லெவலில் ஒரு 5 பேர் இருப்பாங்க. ம். டெலிவரினா ஒரு பேர் ஒரு 2 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து இப்போ 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னா அது எக்ஸ்பெக்டிங் நம்மளுக்கு வந்து இது மாதிரி எண்ட் டு எண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற ஒரு ஆளாக இருக்கணும். வி ஷேர் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட நம்மளே டீல் பண்ணுற மாதிரி இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நம்ம ரெக்கமெண்டேஷனும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கேட்பாங்க ஏடபிள்யூஎஸ்ல போகிறதா இல்லை அசூர் போகிறதா அப்படின்னா குயிக்காக ஒரு பிஓசி பண்ணி கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்கில்டு இருக்கணும். அதுக்காக தான் எல்லாத்தையும் டச் பாயிண்ட் மாதிரி அந்த பேசிக்காக தெரிஞ்சிருந்தா நம்மளால் வி கேன் சர்வே. 6 to 7 இயர்ஸ் இஸ் நாட் அ பிக் டீல். வி கேன் கெட் இட் இனிஷியலாக ஒரு 8 வரைக்கும் கிடைக்கும். ஓகே. அண்ட் அங்கே எக்ஸ்பென்ஸ் எப்படி ஜி? இப்போ 8,000 வருதுன்னா லைக் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும்? நம்ம ப்ராப்ளி ஃபேமிலியாக இருக்கும், ஃபேமிலியை கூப்பிட்டு போனோம்னா? ஃபேமிலி ஆக்சுவலாக வந்து இங்கே 2 ஏரியாவை தான் வந்து எக்ஸ்பென்சிவ் ஃபேமிலியாக இருக்கிறப்ப. வந்து ஃபேமிலி பார்க்கறதுல வந்து என்னென்னா ஸ்கூலிங்க்கு வந்து பயங்கர காஸ்ட்லி. தென் வந்து ரெண்டல் பயங்கர காஸ்ட்லி. ஓகேங்களா? ரெண்டலும் இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இங்கே வந்து சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்ஸ் பேரடைஸ்ம்பாங்க. இப்போ வந்து நீங்கள் பேச்சுலர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் சேவ் அ லாட். பிகாஸ் நம்ம ஊர் மாதிரி ஒரு ரூமில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட தங்கிக்கலாம். ஒரு 8,000 வாங்கணும் அப்படின்னா டீசெண்டாக இருந்தால் டீசெண்டாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு இருந்தோம்னா ஒரு $6,000 to $6,000 வந்து சேவ் பண்ணலாம். ஒரு பிக் சேவிங்ஸ். அது வந்து சிங்கப்பூரில் அது ஒரு பெரிய இது. டேக்ஸுமே வந்து நார்மல் டேக்ஸ் தான். மற்றதுக்கு எல்லாமே ஃபேமிலின்னு வரப்போ தான் வந்து எல்லாமே வி நீட் டு லுக் இதுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு செனரியோ. ஸோ ஸ்பௌஸ் நம்ம கூட வந்து அவங்க ஒர்க் பண்ண முடியுமா இல்லை ரெஸ்ட்ரிக்டட் விசாவாஜி? இல்ல அவங்க ரெஸ்ட்ரிக்டட் தான். இங்க அவங்கவங்களே தனித்தனியா விசா அப்ளை ஆமா. இது வேணா முன்னாடி ஒரு ஆப்ஷன் குடுத்துருந்தாங்க. அதெல்லாமே இப்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. விசால நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க.
ஓகே. டிபெண்டன்ட் ஓகே. விசாலாம் இருந்தது. இப்போ வந்து அவங்க தனியா வேலை தேடி இது பண்ணலாம். பட் வந்து இருக்கலாம். இருக்கிறப்ப திருப்பியும் வேலை தேடுறது, அவங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அது அகைன் டிபெண்ட்ஸ் அப்பான் இட்ஸ் எ மார்க்கெட் ப்ராசஸ். ட்ரெண்ட் அத பொறுத்து. ம். சூப்பர் ஜி. ராஜ் கேட்டுக்காரு, I have 13 years of experience in data engineering, 4+ year data engineering 4+ years. Please let me know how can I change my career lead data engineer to lead architect. So, ஆ லீட் டேட்டா இன்ஜினியர் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல நீங்க போணும் அப்டின்னா, மல்டிபிள் இதுல ஒர்க் பண்ணியிருக்கணும். AWS டேட்டா இன்ஜினியரிங், அசூர் டேட்டா இன்ஜினியரிங். ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து POC லெவல்ல தான் லீட் டேட்டா இன்ஜினியர் கேட்பாங்க. இப்போ ஒரு டேட்டா இன்ஜினியர்னா டெலிவரி மாரி இருக்காது. ஒரு PySparkல ஒரு யூஸ் கேஸஸ்க்கு ஒர்க் பண்ற மாரி இருக்கும். லீட் டேட்டா இன்ஜினியர்னா, இப்ப நான் வந்து எனக்கு என்னோட யூஸ் கேஸ் இது. இதுக்கு எந்த இத செலக்ட் பண்ணணும் அப்டிங்கிறப்ப நம்ம குயிக்கா ஒரு POC பண்ணி நம்மளே வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு சொல்யூஷன் குடுக்கணும். ஸோ okay. அந்த லெவலுக்கு வந்து ஸோ யூ நீட் டு ஒர்க் ஆன் மல்டிபிள் டேட்டா இன்ஜினியரிங்லேயே நான் சொன்னேன்ல, மல்டிபிள் டேட்டா இன்ஜினியரிங்ல கிளவுடுலே ஒரு AWSல கூட ஒர்க் பண்ணியிருக்கணும். கிளவுடேராவுல ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்புறம் பேசிக் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ அது அந்த லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்க அது மாரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க இப்ப எப்படி ஒர்க் பண்றீங்கன்னு தெரியல. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரப்ப நீங்க மல்டிபிள் டேட்டா இன்ஜினியரிங்ல ஒர்க் பண்றப்ப யூ கேன் கெட் அ லீட் டேட்டா இன்ஜினியர். யூ கேன் மூவ் டு லீட் டேட்டா இன்ஜினியர். Nice ஜி. குட். அண்ட் அருண்குமார் கேட்டிருக்காரு, நான் இப்போ மீன் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கேன், 1.6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. ஃபர்தராக என்ன ஸ்டாக்ல படிக்கலாம் ஃபார் பெட்டர் ஃபியூச்சர்னு கேட்டிருக்காரு ஜி. மீன் ஸ்டாக் நான் ஆக்சுவலா அப்ளிகேஷன் சைட்ல எனக்கு அவ்வளவா நாலேட்ஜ் இல்ல. ஓகே. ஜென்ரலா ம். ரியாக்ட்ல வந்து நெறையா பண்றாங்க. ரியாக்ட் அப்ளிகேஷன்ல நெறையா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வழியா ஓரளவுக்கு இதா இருக்கும். ஏன்னா ஹானஸ்ட்லி நான் ஒர்க் பண்ணதில்ல அப்ளிகேஷன் லெவல்ல. கண்டிப்பா. ஸோ அதனால இதுக்கு ஐ கேன் கிளாரிட்டி இல்ல. சம் ப்ராப்பர் லைக் நான் ஆல்சோ நாட் ப்ராப்பர் ஆன்சர், பட் ஐ கேன் டெல் வாட் ஐ எம் சீயிங். பிகாஸ் நீங்கள் என்ன வேணால் படிங்க, பட் இதெல்லாம் படிங்கன்ற மாதிரி நல்லா ரேப்பர்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு எப்படின்னு வந்துச்சுன்னா, இனிஷியலாக நம்ம பேசிக்காக ஒரு டெவலப்மெண்ட் படித்தா ஓகேன்னு இருந்துச்சு. ஒரு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், லைக் டெவாப்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம டேட்டா இன்ஜினியரிங் தான் ஓகேன்னு இருந்துச்சு. இப்போ டேட்டா இன்ஜினியரிங் வித் க்ளவுட் தேவைப்படுது. பிகாஸ் க்ளவுடில் டேட்டா இன்ஜினியரிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் க்ளவுடை படிக்கிறோம். அப்புறம் டெவாப்ஸ் பண்ணால் டெவாப்ஸ் படிக்கிறோம். இப்போ ஏஐ வரப்போது ஏஐ படிக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி யூ ஜஸ்ட் லேர்ன் ஆல் த ரேப்பர்ஸ். இப்போ மெயின் ஸ்டாக்ல நெக்ஸ்ட் ரேப்பர் வரப்போது என்னன்னா ஏஐ வரப்போகுது, க்ளவுட் வரப்போகுது. ஸோ அதை படிச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஆல்வேஸ் பி இந்த அந்த ரிவரில் அப்படியே ஃப்ளோட் ஆகி போயிடலாம். என்டையராக ஸ்விட்ச் ஆகணுன்றது இட் இஸ் நாட், அதெல்லாம் ஓல்டு ஸ்கூல். இப்போ வந்துட்டு இருக்கிறதுல எப்படி வி ஆட் கீப் ஆடிங். ஸோ அப்படி போகிறது ஆடிங் தட்ஸ் அதான். த நியூ ட்ரெண்ட். அப்ஸ்கில் பண்ணிக்க வேண்டியது தான். இருக்கிறதுலயே அப்ஸ்கில் இப்ப நான் அவங்க டேட்டா இன்ஜினியர் கேட்டா டெவாப்ஸ்ன்னு உங்கள்ட்டயே ஆல்ரெடி டெவாப்ஸ் இருக்கு. அதுல எங்க டெவாப்ஸ ஃபிட் பண்றது அப்படின்னு பார்த்துட்டா, உங்களுக்கும் இன்டர்வியூ கிளியர் பண்றது ஈஸியா இருக்கும். டோட்டலா போய் ஒரு ஆமாம். புதுசா பேசுறதோட, எ ஆமாம். ஆல்ரெடி எனக்கு ஒரு நோன் இருக்கும். இதுல நான் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற உங்களுக்கும் இன்டர்வியூ கிளியரிங்க்கு வந்து ஈஸி. ஆமாம், கரெக்ட். இதான் நாங்களும் அவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்றது இன்டர்வியூ எல்லாருக்கும். ஆல்சோ தே ஆல்சோ எக்ஸ்பெக்ட் சச் பீப்புள்ஸ். இப்போ மல்டி ஆமா. ஸ்கில் எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஸ்கில்லை வச்சுட்டு மட்டுமே இட்ஸ் ம். பாசிபிள், பட் இட் இஸ் நாட். மல்டி ஸ்கில்லாம் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிருது. ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். அண்ட் ஹவு பிஎம்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அங்கே இருக்காது. கார்த்திகேயன் கேட்டிருக்காரு. ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட்லாம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ரொம்ப லெஸ். ஏன்னா இங்க இந்த TCS, டெவலப்பர்ஸே CTS மேனேஜ்மெண்ட். அப்படிங்கிற கம்பெனிஸ்லாம் வந்து இருக்காங்க. அவங்கலாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தே ஹேவ் சம் ஆல்ரெடி பேஸ் ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு 15, 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்குது. ஸோ அது வந்து இங்க ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட்ல வந்து கல்ச்சுரல் இதெல்லாம் இருக்கு. இங்க ஹேண்டில் பண்ணும் பீப்பிள சைனீஸு இவங்களுக்கெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் மட்டும் இல்லாம, இங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சிங்கப்பூரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான், அந்த பீப்பிள ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ, ம். அதனால அந்த இதில வந்து இந்தியாலேருந்து வர்றதில வந்து கொஞ்சம் அ அ குறைச்சதான். இப்ப இங்கேயே வந்து ஒரு 15 இயர்ஸா ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும். ஹவ் டூ ஹேண்டில் த பீப்பிள் அந்த இதெல்லாம் பண்றது. அதெல்லாம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் லெஸ் தான். ஓகே. ஹவுஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சீனியர் டேட்டா மேனேஜர் பொசிஷன் AWS Cloud Data Engineering, வாட் இஸ் அப்ராக்சிமேட் salary? ஐ திங்க் இது இப்போ தான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு 10 to 12 கிட்ட வரும்னு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் சேலரி. அண்ட் விச் இஸ் போர்ட்டல் வந்து லிங்க்டின் தான் மெயினாக. அதுவும் பேசணும் ப்ராப்ளி அரவிந்த் லேட்டாக ஜாயின் பண்ணி நினைக்கிறேன். லைக் லிங்க்டின் பேசியிருந்தோம். அப்புறம் ஃபவுண்டர் .in monster.com அங்கே ஃபவுண்டர்ஸாக இருக்குது. ஸோ அதில் பண்ணலாம். மெயின்லி லிங்க்டின் தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் யூ கேன் ஜஸ்ட் இது ரெக்கார்டிங் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணோம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் பாருங்கள். அதில் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். அண்ட் ரிமோட் ஜாப்ஸ், அவுட் சோர்ஸ் ஜாப்ஸ், லேர்ன் ஆன் ஜாப், பார்ட் டைம் ஒர்க், எனி குட், வெரி குட் கொஸ்டின் விஜய். ஸோ இது எப்படி ஜி, ரிமோட் ஜாப் இப்போ பார்ட் டைம் ஜாப் ஃப்ரீலான்ஸர் ஏதாவது ஒர்க் எடுக்கணும்னா அந்த மாதிரி சிங்கப்பூர்லேருந்து வாய்ப்பு இருக்கா நிறைய?
இல்ல சிங்கப்பூர்ல ப்ராஜெக்ட் பண்ணணும்னாலும் சிங்கப்பூர் ரிஜிஸ்டர்ட் கம்பெனிஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ம். சிங்கப்பூர்ல ரிஜிஸ்டர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஓகே. ரிஜிஸ்டர் அவங்க மினிமம் ஒரு வேலிடேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாப் எடுக்கிறதுங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் மார்க்கெட்டிங்கோட ஸ்கில் பொறுத்து தான். ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங், மார்க்கெட்டிங் அது வழியா தான் நம்ம ஜாப் எடுக்க முடியும். ஓகே. ஃப்ரீலான்சிங் இஸ் ஓப்பன் டு பிளாட்ஃபார்ம் தான். இப்ப யுஎஸ் அளவுக்கு இங்க பெரிய அளவுல மார்க்கெட் கிடையாது. அதனால ஃப்ரீலான்சிங்லாம் எவ்வளோ தூரத்துக்கு இதுன்னு கிடையாது. யுஎஸ்லலாம் அந்த மணி வேல்யூ அதுக்காக இந்தியாவுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. இங்க ம். லோக்கலாவே நெறைய சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணிக்கிறாங்க. ஓ! சூப்பர். அண்ட் எஸ் ஜெயலக்ஷ்மி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு. நீங்க ப்ளீஸ் கோ அஹெட். Yes. Hi, Arun. என் நேம் ஜெயலக்ஷ்மி. ஆக்சுவலி எனக்கு சிங்கப்பூர் பற்றி ஒன்றும் இல்லை. எனக்கு ஆக்சுவலி எனக்கு ஒரு லாஸ்ட் 12 இயர்ஸாக வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் அங்கே தான் இருக்காங்க. எனக்கு டிபெண்டன்ட் விசா இருக்குது, ஃபேமிலி டிபெண்டன்ட் விசா இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் டிபெண்டன்ட் விசாலாம் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ டிபெண்டன்ட் விசாலாம் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே எனக்கு தெரியுது. ஸோ சிங்கப்பூர் அந்த ஸ்பவுஸ் ரிலேட்டட் ரூல்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பர்ட்டிகுலரா எனக்கு என்னன்னா, எனக்கு ஏஜ் வந்து நான் இப்போ வந்து பசங்களோட எஜுகேஷனுக்காக தான் வந்தேன். என்னோட டாட்டர் வந்து இப்போ +2. அடுத்து என் சன் இருக்காங்க. ஒரு 10th இன்னும் 2 இயர்ஸ் வந்து முடியாது. சன்னுங்கிறதுனால இந்த வருஷம் நான் அப்சர்வ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு போர்ட் அவன அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு ஒரு ஐடியா என்னோட தாட் ப்ராசஸ் சொல்றேன். அப்படி இருக்கு. அப்படிங்கும்போது நான் இப்ப தான் வந்து ரெடி டூ கோ தேர். திரும்ப போலான்னு ஒரு ஐடியா இருக்கு. இப்போ நான் வந்து போறதுக்கு ரெடி. அப்படிங்கும்போது ஜாப் ஓப்பனிங் வந்து எத்தனை வயசு வரைக்கும் நம்ம வந்து தேடினா வந்து ஒரு நல்ல பேக்கேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் விசா ப்ராசஸ் வந்து இப்போ ஹஸ்பண்ட் இபில இருக்காங்க, இபி விசால இருக்காங்க. டிபெண்டன்ட் விசால நான் பண்ண முடியாதுங்கிறது தெரியுது. இப்ப நான் போய் ஒர்க் பண்ணணுங்கும்போது என்னோட இண்டிவிஜுவல் விசால தான் போணும். நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமும் ஒரு பிளான் இருக்கு. இப்ப ஜ ஜ இது தேர்றதுக்கு இந்த வருஷத்துல தேர்னா நான் நெக்ஸ்ட் வருஷம் தான். நெக்ஸ்ட் ஜூன்ல தான் நான் போவேன். ஏன்னா பையன் படிக்கிறதுனால பிளான். 11th ஒரு சுவிட்ச் ஓவர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான். இப்போ உடனே நான் தேடல. அப்படி இருந்தா என்னோட விசா இருக்கிறதுனால எனக்கு மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு அதுவும் எனக்கு ஓகே தான். நான் போயிட்டு வர முடியும். எனக்கு விசா இருக்கு, ஓன் விசா இருக்கு. அதனால இந்தியாவில இருந்து ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரியே கம்பெனி இருக்கா? ஒன்னு ஃபர்ஸ்ட். அதாவது ஜாப் வந்து அங்க இருக்கணும், ப்ராஜெக்ட் வந்து அங்க இருக்கணும். நான் இங்க இருந்து சப்போர்ட் பண்ணணும். வென்எவர் ரெக்யர்மென்ட்னா நான் போயிட்டு வரலாம். அதுக்கு எனக்கு விசா இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. அது ஒரு ஜாப். இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா எனக்கு ஆல்ரெடி ஸ்னோஃப்ளேக்ல ப்ரோகோர் சர்டிஃபிகேஷன் அண்ட் ஏடபிள்யூஎஸ்ல சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் சர்டிஃபைடு 26 வரைக்கும் வேலிட் இருக்குன்னா அது வேணா ரெனியூவல் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டேட்டா பிரிக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். இது ப்ரொஃபஷனலுக்காக நான் படிச்சுட்டு இருக்கேன். அந்த ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் எக்ஸாம் எழுதுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதான் என்னோட இது 12 இயர்ஸ் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸா டெவாப்ஸ் இருந்தா 2 இயர்ஸா டேட்டா இன்ஜினியரிங்ல க்ளோட்ல தான் இருக்கேன். க்ளோட் டேட்டா இன்ஜினியர் டிப்ளாய்மெண்ட்ல ப்ராட்ல தான் இருக்கேன். யூனிட் லீடா இருக்கேன். யூனிட் லீடர் விச் மீன்ஸ் ஸ்பாட் லீடா இருக்கேன். ஸோ எனக்கு வந்து டெக்னிக்கலா ஓகே. நான் எங்க பொறுத்த வரைக்கும் நான் டிமாண்டபிள் பர்சன் தான். என்னோட கம்பெனில நான் ஒரு டிமாண்டபிள் பர்சனா தான் இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு என்னன்னா என்னோட ஹஸ்பண்ட் கூட நான் இருக்கணுங்கிற ஒரு இதுக்காக தான் நான் போறேன். ஸோ இதான் என்னோட இதுக்கு என்ன இன்புட் உங்கள்கிட்டேருந்து என்ன இன்புட் கிடைக்கும்? எனக்கு வந்து இது நான் ரொம்ப நாளா வந்து இப்ப உங்கள்ட்ட மட்டும் இல்ல. நிறைய எங்க சர்க்கிள் எங்க ஃப்ரெண்ட்ஸுங்களே அங்க நிறைய இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் 12 இயர்ஸா போயிட்டு வரேன்னா ஒரு குடும்பமே அங்க இருக்கு. ஒரு கூட்டமே இருக்கு. தெரியும். ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். ஆனா டேட்டா இன்ஜினியர்ங்கிறதுக்கு எனக்கு சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்ல. இப்போ ஒரு இது இருக்குன்னு வச்சுங்களேன், சிஸ்டம் அட்மின்னு வச்சுங்களேன், என் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டுங்க எல்லாம் சிஸ்டம் அட்மின், சோலாரிஸ் அது இதுன்னு எல்லாத்துலயும் இருக்காங்க. இப்ப காஃப்கா சொல்றீங்களா, சில பேரு ஓப்பன் ஷிஃப்ட் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. இப்போ என்னோட இதுக்கு வரதுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு என் கூட யாரும் இல்ல. வேற வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. டேட்டா இன்ஜினியருங்கிறதுக்கு இல்ல. அதனால தான் அந்த டேட்டா இன்ஜினியர் வேர்ட பார்த்தோன்னே நான் உடனே ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு அதான் வேணும். நான் மியூட் போட்டுக்கிறேன். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தேங்க் யூ. ஓகே. ஹாய் ஜெயலக்ஷ்மி. ஓகே. இது வந்து மார்க்கெட்ல வந்து டேட்டா இன்ஜினியரிங் வந்து ஓகே தான் நீங்க. பட் நீங்க எல்லா ப்ரொஃபைல் நீங்க மீட் ஆகுறதுக்கு வந்து என்னால சொல்ல முடியாது. பட் ஜென்ரலா ஒரு டேட்டா இன்ஜினியரிங் ப்ரொஃபைல் வந்து ஒரு கால்ஸ் நெறையா வருது. ஏஜ் ஃபேக்டர் வந்து அகைன் வந்து உங்களுக்கு சேலரி வந்து நீங்க சிங்கப்பூர்ல நீங்க எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற பேசிக்ல தான் உங்களுக்கு ப்ரெஷர். பார்த்தீங்கன்னா, இப்போ சிங்கப்பூர்ல 15 இயர்ஸா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு மினிமம் இவ்வளோ பே ஸ்கேல் நீங்க அப்ஸ்கில் பண்ணி போயிருக்கணும் அப்படிங்கிறது யார்ட் ஸ்கேல் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க இப்போ 12 வருஷம்னாலுமே நீங்க சிங்கப்பூரை பொறுத்தவரைக்கும் ஃப்ரெஷரா தான் உள்ள வரீங்க. அந்த இது வந்து பட் வந்து அகைன் அதேமாரி சேலரியும் வந்து ஒரு 6, 7, 8 அந்த ரேஞ்சில தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து பட் எவ்ரிதிங் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஓப்பனிங்க பொறுத்து தான். ஓப்பனிங் இருந்ததுன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து மேக்ஸிமம் ஒரு அவங்க
இதெல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப நார்ம்ஸ் நெறையா மாத்திருக்காங்க கவர்மெண்ட்ல வந்து. அந்த காலேஜஸ் எந்த காலேஜ்ல முடிச்சிருக்கணும். அதுக்கான அம் அ பாயிண்ட் சிஸ்டம் மாரி மாத்திருக்காங்க. அத பத்தின கிளாரிட்டி இல்ல எனக்கு. அது பார்த்தா வேணா நம்ம சொல்லலாம். உங்க ஏஜ் எல்லாம் ஆக்சுவலா நீங்க போட்டு கூட பார்க்கலாம். அதுக்கு ஓப்பன் டூ பப்ளிக் தான் நெனைக்கிறேன். அத போட்டு ம். பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிடைக்குமா என்னன்னு கிளியரா தெரிஞ்சிரும். ஸோ இது வந்து அ வேலை கிடைக்கிறது வந்து ஒண்ணு. விசா அப்ளை பண்றது டிபெண்ட்ஸ் அப்பான் என் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஏஜ், ஹவ் மெனி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி, மத்தபடி இதெல்லாமே. இதுக்கு வந்து எம்ஓஎம்ல வந்து ஒரு நார்ம்ஸ் இருக்கு. அந்த நார்ம்ஸ்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிடுவாங்க. அங்கேயே உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா சொல்லிடுவாங்க. ஸோ வேலை ஓகே. கிடைக்கும். டேட்டா இன்ஜினியரிங்ல வேலை கிடைச்சிரும். அது பத்தி ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. உங்களுக்கு விசா ப்ராசஸிங் வந்து அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணணுமா? இல்லையா? அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம செக் பண்ணணும். ஓகே. ஒன் திங் ஐ வாண்ட் டு கனெக்ட் டு ஜெயலட்சுமி மேடம். மேடம் எனக்கு வந்து ஒரு லாஸ்ட் இயர் டிசம்பரில் 23 டிசம்பரில் வந்து கால்ஸ் வந்துச்சு சிங்கப்பூர்லேருந்து, ரிமோட் ஜாப் சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து. நான் சும்மா நாக்குக்கு தான் பண்ணேன், நான் எதுவும் பண்ணல. அவங்க யூனிசான் கன்சல்டிங்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. 30 lakhs ப்ளஸ் சிடிசி வந்து தரோம், ரிமோட் ஒர்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காலையில் 9 AM to 6 PM ஒர்க்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிங்கப்பூர் டைம் சொன்னாங்க. 9 AM to 6 PM சிங்கப்பூர் டைம் சொன்னாங்க. ஸோ அந்த கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரிமோட் கேட்டிங்கல்ல, ரிமோட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் ஜாயின் பண்ணல, நான் அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, என்னால் அப்போ நான் காமிக்கல. நீங்கள் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த கன்சல்டிங் கூட ரீச் பண்ணி பாருங்க. இவங்க இதை கேட்டானுங்க. இவனுங்க யூனிசான் யூனிசான் கன்சல்டிங். UNISON. ஓகே. ஓகே. ஓகேங்களா? அவங்க கூப்பிட்டாங்க டைரக்டா. ஓகே. ஓகே. ட்ரை ட்ரை. ஓகே. தேங்க்யூங்க. Thanks for your questions, and yes, thanks for the answer too. And yes, Arun, like genuine consultants எப்படி கேட்கலாம், எப்படி கிடைக்கும்ட்டு சதீஷ் கேட்டிருக்காரு. அண்ட் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலும் கேட்டிருக்காரு. என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல் ஜென்யூன் கன்சல்டன்ட் வந்து இங்க கவர்மெண்ட் வந்து ஓரளவுக்கு தே வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். இப்போ கன்சல்டிங் வந்து அவங்க வெப்சைட் வச்சிருப்பாங்க. அவங்களுக்குன்னு சில இதெல்லாம் அது வந்து அது வந்து ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கும். நீங்க உங்களுக்கு டவுட்ஃபுல் இருக்குன்னா, நம்மளே செக் பண்ணி பார்த்துரலாம். அந்த கவர்மெண்ட் வெப்சைட்டு அதுல எல்லாமே இருக்கும். அதில போட்டு பார்த்தா அவங்க சொல்லிடுவாங்க. ரியல் கன்சல்டன்ட்டா இல்லையான்னு. அதேமாரி கன்சல்டிங் வந்து ஃபீஸ் கட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது கிடையாது இங்க. சிங்கப்பூர பொறுத்தவரைக்கும் நான் அப்படிதான் வந்திருக்கேன். எல்லாமே நெறைய எதுவுமே அ ரெஸ்யூமே ஜென்யூனா இருக்கு. ரியல் ஓப்பனிங் இருக்கு அப்படின்னா, தே கேன் கால் இட். தென் ப்ராசஸ் தான். அகைன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ கிளியரிங். அடுத்தது நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து விசா ப்ராசஸிங். இது 2ம் தான் வந்து அ விசா இன்டர்வியூ கிளியர் பண்ணாலும் தெர் இஸ் சம் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ்னால விசா ரிஜெக்ஷன் கூட இருக்கும். ஸோ அது Okay. வந்து நம்ம எதுவுமே வி கேனாட் ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஸோ ம். ஃப்ளோல தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே. சூப்பர். ஐ சி தட்ஸ் அ குட் திங். அண்ட் எஸ், இன்னொன்னு, நீங்க ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷமா எடுத்துட்டு இருக்கீங்க ஜி? லைக் டேட்டா இன்ஜினியரிங் ட்ரெய்னிங் எடுக்கிறீங்க கிளவுடர் ஐ பிலீவ். ஸோ எத்தனை வருஷமா எடுக்கிறீங்க? அப்போ 2018லேருந்து எடுத்துட்டு இருக்கேன். 2018லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது எப்படி ட்ரெய்னிங் இருக்கு ஜி? எப்படி கிளவுட். போயிட்டு இருக்கு? ஹவுஸ் மார்க்கெட் அண்ட் ஹவ் டு யூ சி அத பத்தி அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதான். இங்க வந்து என்னன்னா, இப்ப பீப்பிள்க்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கு. கவர்மெண்ட் சைட்லயுமே வந்து நெறைய புஷ் பண்றாங்க. தே வாண்ட் டு அப்ஸ்கில். ஸோ லாட் ஆஃப் அம் இது இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நெறைய இருக்கு சிங்கப்பூர்ல. பட் எல்லாம் சிங்கப்பூர் அவங்க எல்லாருமே ஜென்ரலா தான் எடுக்குறாங்க. பிஐல, டேப்லோ அது மாரி வந்து அது மாரி தான் எடுக்குறாங்க. ஒரு டேட்டா இன்ஜினியரிங் கோர் லெவல்ல நம்ப லெவல்ல யாரும் எடுக்குறதில்ல. இப்ப நான் நான் எடுக்குறது வந்து கிளவுடராவோட டை அப் பண்ணியிருக்கோம். டை அப் பண்ணியிருக்கிறதுனால அவங்க டாக்குமெண்ட், அவங்க சர்வர் நம்மளுக்கு ஷேர் பண்றாங்க. ஓகே. ஒரு 4 நோட் கிளஸ்டர்ல வந்து ரன் பண்றோம். ஸோ ரியல் டைம் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2018ல சிஐஎம்பி பேங்க்ல ஒர்க் பண்றப்போ ஒரு பிக் டேட்டா கிளஸ்டர் செட்டப் பண்ணோம். கிளஸ்டர் ம். செட்டப் பண்ணப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஸோ இப்ப நார்மலா இப்ப கிளாஸஸ்ல வந்து அ ஒரு ஒரு சிங்கிள் நோட் கிளஸ்டர்ல ரன் பண்ணுவோம். இப்ப கிளவுடராவோட டை அப் பண்ணியிருக்கிறதுனால, தே ஹேவ் ஷேர்ட் ஒரு 4 நோட் கிளஸ்டர் குடுத்து அதில ரன் பண்றோம். நம்பர் ஆஃப் சர்வீசஸ் ரன் பண்றோம். ஹைவ், கஃப்கா, ஸ்பார்க் எல்லாமே சர்வீஸ் ரன் பண்ணி நெறைய யூஸ் கேஸஸ் வழியா தான் நம்மளுக்கு அவங்க எஜுகேட் பண்றாங்க. அது வழியா தான் நாங்களுமே ட்ரெய்னிங்குமே பண்றோம். இப்போ ஓகே. ஃபேப்ரிகேட் டேட்டா குடுப்பாங்க நமக்கு. ஒரு ம். லவுட் ஏக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு சான் பிரான்சிஸ்கோல இருக்க ஒரு டெல்கோ டேட்டா இருக்கு.
அப்புறம் வந்து டியோ கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூரோப்பில் இருக்க ஓலா மாதிரி இருக்க ஒரு கம்பெனி டேட்டா அதை அப்படியே எடுத்து யூஸ் கேஸ் எண்ட் டு எண்டு ஒரு இது பண்ணுவாங்க. ஸோ அது வழியாக தான் எங்களுக்குமே எஜுகேட் பண்ணி நாங்கள் கிளாஸ் எடுக்கிறதுமே அப்படி தான் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக 25 ஹவர்ஸ் கிளாஸு. டே ஒன்லேருந்து என்னென்ன போகணும்னு எல்லாமே டாக்குமெண்ட் கிளியராக அவங்களே கொடுத்துருவாங்க. ஒரு 700 to 750 டெக்கு கொடுத்துருவாங்க. எங்களுக்கு ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி சர்டிஃபைடு பண்ணிடுவாங்க. ஸோ அதை அப்படியே நம்ம ரெப்ளிகேட் பண்ணுறோம் இங்கே. ஸோ ரொம்ப மினிமம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 3 மந்த்லி 3 பேருக்கு. பட் இங்கே சிங்கப்பூர் டாலரில் அவங்க பே பண்ணுறதுனால இட்ஸ் ஓகே ஃபார் மீ. அதனால ஓகே தான். கரண்ட்லி நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு மெயினாக எடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ எஸ், யாராவது சிங்கப்பூரில் இருக்கீங்க, இஃப் யூ கேஸ் வாண்ட் டு டூ லேர்ன் டேட்டா இன்ஜினியரிங், feel free to reach அருண். அவரோட லிங்க்டின் அண்ட் டீடைல்ஸ் நம்ம கொடுப்போம். சப்போஸ் இஃப் யூ ஆர் சீயிங் த வீடியோ அண்ட் யூ ஆர் able to see, ப்ளீஸ் கான்டாக்ட் தமிழ் மூவி. நாங்கள் அருண் கான்டாக்ட் கொடுக்குறோம். யூ வில் பி able to learn from him. So that is one thing. And yeah. இப்போ அதான் இந்தியாலையுமே எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்போ நான் தான் இப்போ வந்து சிங்கப்பூரில் மட்டும் பண்ணுறப்ப இப்போ அந்த காஸ்ட் வைஸ் வந்து அந்த சர்வர் ஸ்பின் அப் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆனால் இப்போ வால்யூமில் பண்ணுறப்ப வி கேன் சாட்டிஸ்ஃபை. இப்போ இங்கே 3 மெம்பர்ஸ் பண்ணுறத நான் தான் பிளான் பண்ண ஒரு 10க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா வி கேன் டூ இட் இன் இந்தியா. சேம் தான். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ 3 வந்து இந்த வால்யூமில் இன்க்ரீஸ் பண்ணால் அதுக்கு சர்வருக்கான We ஃபீஸ் can பேமெண்ட் plan this கொடுத்துட்டோம்னா number. ஓட்ட அதுதான் இப்போ இந்தியாவுக்கும் அதான் மூவ் ஆன் பண்ணுறதுக்கான பிளான் இருக்கு. கண்டிப்பாக ஜி, எஸ், டெஃபினெட்லி டூ இட். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எஸ், ஆல்வேஸ் நம்மளும் வி வில் ஆல்சோ ஒர்க் அவுட் சம்திங் ஆன் த ரிலேட்டட் டு ஜாப் ஃப்ரெண்ட்ஸை ஒர்க் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருந்த மாதிரி டெஃபினெட்லி தேட் வில் ஹெல்ப் மெனி பீப்புள் as well. அண்ட் ஒரு மாறி கேட்டிருக்காரு, ஐ ஹவ் 10 years of experience in non-IT. If I learn data engineering course, that will get a job in Singapore, and how much pay I can expect? Yes, I think இது கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பட் யா, ஜஸ்ட் யூ கேன் கிவ் ஷார்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு அப்ஸ்கில் பண்ணணும் டேட்டா இன்ஜினியரிங். அப்புறம் டேட்டா இன்ஜினியரிங் அப்ஸ்கில் பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்யூமே இப்போ நான் ஐடி அப்படின்னா பேசிக்காக அந்த பைத்தான் எஸ்கியூஎல் வந்து பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம டேட்டா இன்ஜினியரிங்குள்ளேயே வர முடியும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பேசிக்காக இருக்கிறது முடிக்கணும். அப்புறம் டேட்டா இன்ஜினியரிங் ஒரு பெரிய ஏரியா, ஸ்பார்க்கு அதெல்லாம். ஸோ நான் ஐடி கீப் படிக்கலாம். பட் அகெயின் உங்கள் ப்ரொஃபைலில் வந்து ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் ஆகிறது பேஸ்ட் ஆன் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அதை எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படின்னு தெரில. இப்போ நார்மலாக எனக்கு வந்து இப்போ அப்ஸ்கில் பண்ணுறவங்க எல்லாமே .NETல ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க, அப்புறம் வந்து ஜாவா இதுமாரி ஒர்க் பண்ணவங்க, தே வாண்ட் டு மூவ் டேட்டா இன்ஜினியரிங் அப்படிங்கிறப்ப நான் அவங்க ப்ரொஃபைலை ஸ்டடி பண்ணிவிட்டு ஆல்ரெடி தே ஹேவ் சம் ப்ரோக்ராமேட்டிக் நாலேஜ் இருக்குங்கிறதுனால அதில் வந்து அப்புறம் அவங்களுக்கு அது வழியாக நம்ம டேட்டா இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுத்து அவங்க ப்ராஜெக்ட்லேயே எங்கெங்கே டேட்டா இன்ஜினியரிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிஓசி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு அந்த க்ளவுடரா கிளஸ்டரில் பிஓசி பண்ணி கொடுத்து ரியலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்து அதில் ஒரு 2-3 லைன் மட்டும் தான் நம்மளால் இது ஆட் பண்ண முடியும். இந்த பிஓசியாக பண்ணோம் அப்படின்னு தான் டைரெக்டாக சொல்ல போகிறோம். இப்போ டேட்டா இன்ஜினியரிங் ஸ்கில். ஸோ அது வந்து சம்டைம்ஸ் வந்து ஓப்பனிங்க்கு ஓகேவாக இருக்கும். இப்போ 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு வித் ஜாவா டெவலப்பர். எண்ட் ஆஃப் த டே ஜாவா டெவலப்பருக்கு வந்து ஹடூப் அதோட பேக்ரவுண்டு வந்து ஜாவாவில் தான் ரன் ஆகுது. ஸோ அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு க்ளோஸர் தான். நம்ம அது வழியாக கொஞ்சம் இது பண்ணலாம், ப்ரொமோட் பண்ணலாம், அந்த ரெஸ்யூமே ப்ரொமோட் பண்ணலாம். சம்மன் லுக்கிங் ஃபார் பைத்தான், ஏன்னா ஜாவா ஸ்பார்க்கில் பண்ணலாம். இப்போ பைத்தான் ஸ்பார்க் பண்ணுறப்ப ஜாவா ஸ்பார்க். ஸோ ஆல்ரெடி ஜாவாவில் இருப்போம். ஸோ உங்களோட ஸ்கில்லை வந்து இது பண்ணிக்கலாம், ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக டேட்டா இன்ஜினியராக நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு போடாமல், ஸோ ஜாவாவில் இருந்தும் ஜாவா ஸ்பார்க்கு பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கலாம். அதுமாரி ப்ரொஃபைல் பார்த்தா அதை வச்சு நம்ம மாடிஃபை பண்ண முடியும். Super, Ji. Thanks. And yes, one just announcement from Tamil Bhumi. நம்ம next we are planning to launch AWS Data Engineering in May 28th next start பண்றோம். So if you are interested to learn free sessions, there is a bunch of free sessions நம்ம யூஸ்வலாக ஆஃபர் பண்ணுவோம் செஷனுக்கு முன்னாடி. அந்த ஃப்ரீ செஷன் சம்திங் ஆர் ப்ரீ ரெக்கார்டட், சம்திங் ஆர் டெமோ மாதிரி நம்ம கொடுப்போம். இஃப் யூ வாண்டட் டு டூ அதில் ஜாயின் பண்ணால் ஜஸ்ட் அதோட ஃபார்ம் அனுப்பிச்சிருக்கேன். யூ கேன் ஜஸ்ட் ஃபில் யுவர் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா வில் பி ஏபிள் டு கிவ் யூ தட் அக்சஸ். நெக்ஸ்ட் 28 ஜாயின் பண்ணுற க்ளவுட் டேட்டா இன்ஜினியரிங் வில் பி ஏபிள் டு அக்சஸ். ஸோ தட்ஸ் ஃப்ரம் தமிழ் பூமி. அண்ட் ஃபியூ மோர் கொஸ்டின்ஸ். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இருந்துச்சு. நானே நினச்சேன் ஆல்மோஸ்ட் வியர் எண்ட் ஆஃப் த ஹவர் ஒரு நல்ல ஜாலியான கொஸ்டினாக முடிக்கலாமா அப்படின்னு நினச்சேன். அவர் கரெக்டாக கேட்டார் விஜய். ஸோ டூருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் 5 நாளைக்கு சொல்லுங்கள், நம்ம டேட்டா இன்ஜினியரிங்காக வர முடியலனாலும் டூருக்கு வந்துக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ
டூர் வந்து ஒண்ணும் பெரிய இது இல்ல. இப்போ வந்து 5 காசு. டேஸ் நான் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்றது வந்து, சிங்கப்பூர் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. மலேசியா, தாய்லாந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மலேசியா, தாய்லாந்து வந்து விசா ஃப்ரீ. சிங்கப்பூர்ல வந்து அவுட் அண்ட் ஓகே. அவுட் ஒரு 2 டேஸ், 3 டேஸ் தான் வந்து உங்களுக்கு. பட் வந்து சிங்கப்பூருக்கு ஸ்ட்ரெய்ட்டா வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் இது எல்லாமே காஸ்ட்லியா இருக்கும். இப்போ நீங்க மலேசியா வந்தீங்கன்னா, ஃப்ளைட் டிக்கெட் ரொம்ப சீப்பா இருக்கும். ஸோ எக்ஸிட் ஆறது வந்து ஒரு ஒன் வே இருந்துட்டு, இது பண்ணலாம். டிக்கெட் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து 200 டூ $300 இருக்கும். ஓரளவுக்கு பிளான் பண்ணா ஒரு அப் அண்ட் டவுனுக்கு $350க்கு பீக் ஹவர்லலாம் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் வந்து இங்க சுத்தி பார்க்குறது வந்து டிபெண்ட்ஸ். அந்த செந்தோசா அது மாரி ஒரு இது டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு. அங்கலாம் கொஞ்சம் ஸ்பெண்டிங் இருக்கும். மத்தபடி அ லோக்கலா போயி ஒரு கல்ச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சிங்கப்பூர் கல்ச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய செலவு இருக்காது. நார்மலான லிட்டில் இண்டியான்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஓ! போனீங்கன்னா நம்ம இந்தியா மாரி இருக்கும். வி கேன் கெட் ஓகே. சம் எக்ஸ்போஷர். அது பக்கத்திலேயே எல்லா இதுவுமே இருக்கும். அது மலேசியாவும் பிளான் பண்ணீங்கன்னா, மலேசியா வந்து ம். வெரி குட். ஊர் பெருசு. நல்லா அ இந்த முருகர் கோயில் அதெல்லாமே நல்லாருக்கும். ம். ஓகே தான். பட்ஜெட் வந்து ஒரு டீசென்ட்டா ஒரு ஆளுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட்டோட சேர்த்து 1200 டூ 1400 ஆகும். எவ்வளோ ஜி? ரூ. நான் 3 50 ஜி? $50 USD சிங்கப்பூர்ல? சிங்கப்பூர்ல யா கன்வர்ஷன் 50? 64 64 ஆயிடுச்சு. ஓ! 60 ஓகே. நான் பழைய காலத்துல இருக்கேன். அந்த காலத்துல 34 இருந்துச்சு போல. முந்தா நாள் 27, 68 28. ஜி. முந்தா நாள் ஓ! 68 ருபீஸ். முந்தா நாளா ம். ஒரு லாஸ்ட் வீக். சாரி. ம்ஹ்ம். ஸோ கன்வெர்ட் அ பண்ணிக்கோங்க. அந்த ரேஞ்சில காஸ்ட் ம். ஆகுது. ஸோ இன்னொரு கொஸ்டின் அஃப்ரோத் கேட்டுக்கிறதுக்கு நானே ஆன்சர் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங்? ஏஐ ஓவர்டேக். ஏஐ ஓவர்டேக்லாம் பண்ணாது. ஜஸ்ட் ராப்பர். நீங்க ஏஐ படிக்கணும். ஏஐ படிச்ச டேட்டா இன்ஜினியர்ஸுக்கு மார்க்கெட்ல அதிகமா ஓப்பனிங்ஸ் வரப்போது. அவங்களுக்கு ஈஸியா ஜாப் கிடைக்க போகுது. மத்தபடி தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். தட்ஸ் வாட் ஐ திங்க். சின்ஸ் வி ஆர் ஆல்மோஸ்ட் அட் த ஏஐ வில் ஓவர்டேக் ஆல். சதீஷ்குமார் ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஏஐ வில் ஓவர்டேக் ஆல் டெக்னாலஜிஸ். வி ஆல்சோ நீட் டு டேக் ஓவர் தி எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ தட்ஸ் ஏஐ படிச்சிருங்க எல்லாரும். டெஃபினெட்லி ஏஐ, ஜென் ஏஐ படிங்க. We are also coming up with some kind of a course to bring awareness, but it doesn't mean a course. இப்போ ஆன்லைனில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யூடியூப்ல போய் படிச்சிங்கனாலே வில் பி ஜஸ்ட் ஃபாலோ ஒன் சோர்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய குட் சோர்ஸ் இருக்கும். லைக் ஐ ஆல்சோ என்கரேஜ் பீப்புள். நம்ம கம்யூனிட்டியில் இருக்கவங்களும் நல்ல யூடியூப் சேனல், உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூப் சேனல் ஓகே இல்லை நல்ல கோர்ஸ் ஃப்ரீயாக இருக்குன்னா தயவு செஞ்சு நம்ம குரூப்பில் போடுங்க. இல்லை என்கிட்ட சொல்லுங்கள், நான் ஐ வில் புட் இட் இன் த குரூப். வி டோன்ட் வாண்ட் டு சே ஓகே இந்த பெய்டு கோர்ஸ் படிங்கன்றது இட்ஸ் நாட் அட் ஆல். அது மட்டுமே நம்மளோட வேலையாக இருக்கக்கூடாது. வி ஷுட் ப்ரமோட் ஒரு நாள். ஏன்னா நான் ஒரு ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸுக்கே பார்த்துருக்கேன். ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸுக்கே பார்த்துருக்கேன். ஒருத்தர் சூப்பராக போடுவார். என்டையர் கோர்ஸ் ஃப்ரீயாக போடுவார். லைக் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் அந்த மாதிரி எதுவும் ஜஸ்ட் ஐ என்கரேஜ் எவ்ரிபடி. பிகாஸ் இங்கே எல்லாருமே நம்ம யூடியூப்லேயே படிக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு தமிழ் மொழி தெரிஞ்சதை யூடியூப்பில் தான் இருக்கும். ஸோ வி வாண்டட் டு ஹேவ் த கம்யூனிட்டி ஆஸ் சம்திங் லைக் தட். ஸோ ப்ளீஸ் டூ. எனக்கு என்கிட்ட கூட அனுப்புங்க. நான் கூட ஐ வில் ஜஸ்ட் போஸ்ட் இட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் அக்சஸ். பிகாஸ் நிறைய இந்த ஸ்பேம் வருது இப்போ. ஜி எல்லாருமே இதுக்கு ஒரு போடுறதுனால தெர் இஸ் லாட் ஆஃப் இன்புட் ஸ்பேம். நான் ஒண்ணு குடுக்குறேன். ஏஐ நான் படிச்சுட்டு சொல்லுங்க. இருக்கேன். ஜென் ஏஐ. அதனால நான் சொல்லுங்க. சொல்றேன். கண்டிப்பா. ஆக்சுவலி நான் டேட்டா சயின்ஸ் இந்த சைடு அல்காரிதம் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். இந்த சைடு ஏஐயும் படிச்சுட்டு இருக்கறதுனால எனக்கு அந்த கொஞ்சம் இன்புட் குடு. ஆக்சுவலி ஏஐ படிக்கிறேங்கிறாங்க. பைத்தான் தெரியாம ஏஐ படிக்கிறேங்கிறாங்க. அதான் பெரிய பியூட்டி. ஏஐ இருக்கிற அல்காரிதம் எல்லாமே வந்து பைத்தான்ல தான் ஃப்ரேம் ஒர்க் தான் கோட் எழுதியிருக்காங்க. இங்க வந்து ஸ்கைபை, மேட்பிளாட்லிப் அதெல்லாம் இருக்கு. முக்கியமா வந்து அதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அது மேல தான் வந்து டென்சார் ஃப்ளோ, பைடார்ச் இதெல்லாம் வேணும் டீப் லேர்னிங் பண்றதுக்கு. இதெல்லாம் ஓகே. ஏஐயோட ஒரு ஃபுல் பேக்கேஜ். ஏஐ படிக்கிறோங்கிறது அங்க அல்காரிதம ட்ரைனிங் பண்ண வைக்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா நம்ம உருவாக்குறோம். அது வந்து பேஸ்ட் ஆன் த பிசினஸ் லாஜிக். இட் மே பி வெரி. அது வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா இருக்கலாம். அது வந்து எந்த பிசினஸ்க்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அல்காரிதம் எழுதுவீங்க. சோ இங்க வந்து எல்லாமே ஹார்ட் கோட் அங்க இருக்கிறது வந்து மெயினா இருக்கிறது. அதாவது பிரைமரின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இதுக்கும். இப்போ டேட்டா இன்ஜினியரிங்னா பிரைமரி என்னன்னா ஏடபிள்யூஎஸ், சீக்வல், பைத்தான். இப்போ வருண் சொன்னாங்க இல்லைங்களா, இந்த 3 இருக்கணும். ஏதாவது எனி கிளவுடு, பைத்தானு, சீக்வல். இது டேட்டா இன்ஜினியரிங்க்கு இது 3 தேவை இன்னைக்கு உள்ள மார்க்கெட்டுக்கு சர்வே ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆர்கிடெக்சர்ல ஒர்க் பண்ண போறோம், என்ன பண்ண போறோங்கிறதெல்லாம் அடுத்தது. அதே மாதிரி ஏஐன்னு வரும்போது பைத்தான் இல்லைன்னா பண்ணவே முடியாது. அதனால பைத்தானை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏஐ போனீங்கன்னா கரெக்டா நீங்க வந்து ஏஐக்குள்ளார புரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த பைடார்ச்சோ, டென்சார் ஃப்ளோ என்ன ஆன்லைன்ல படிச்சாலும் புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அதான் பைத்தான நல்லா தரவா படிச்சுக்கணும். அது வேணும் கண்டிப்பா. ஓகே. சூப்பர் ஜி. ஸோ ஏஐ படிக்கிறதுக்கு ஏதாவது ஃப்ரீ கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ரெக்கமெண்டேஷன் இருந்தால் கொடுங்க ஜி. பீப்பிள் வில் லேர்ன். அண்ட் ஒன் திங் ஏஐ படிக்கிறதுனா என்னது அப்படின்றதுல நிறைய பேருக்கு கிளாரிட்டி இல்லை. ஸோ அது ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் ஃபியூ திங்ஸ் அபவுட் இட். ஸோ ஏஐ படிக்கிறது இட் வில் ஹேப்பன் 3 levels. ஸோ நீங்கள் வந்து ஏஐ படிக்கிறதுனா இப்போ ஜெயலக்ஷ்மி சொன்னது ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன். யூ ஆர் கோயிங் டு கிரியேட் ஏஐ. ஸோ தட் இஸ் ஆல் டுகெதர் அ டிஃப்ரெண்ட் வே. நான் ஏஐ படிக்கிறதுன்னு என்ன சொல்கிறேன்னா,
ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறது, ஹவு டு யூஸ் இட் டு மேக் இட் பெட்டர் டேட்டா ப்ராஜெக்ட் பண்ணுறது. நம்ம வந்துட்டு இப்போ டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், டெவலப்மெண்ட்டில் எப்படி ஏஐ யூஸ் பண்ணுறது, டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத ஹவு டு கூகுள் இட் பெட்டர்ன்ற மாதிரி தான். அந்த மாதிரி தான் தட்ஸ் வாட் தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் கான்டெஸ்ட். அதுதான் நம்ம படிக்கணும். ஜென் ஏஐ எப்படி நம்ம ஹவு டு யூஸ் இட் பெட்டர் ஃபார் ஜென்ரல் பர்பஸ், ஹவு டு வி யூஸ் த ஏஐ ஃபார் அவர் டெவலப்மெண்ட், எப்படி நம்மளோட டே டு டே டாஸ்க்கு ஆஃபீஸில் அதில் கோ பைலட் அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி பெட்டராக யூஸ் பண்ணுறது, ஹவு டு வி எக்ஸல் இட், அதில் எப்படி மேக்ஸிமம் அவுட் ஆஃப் இட்ன்றது. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் 2 layers. தேர்ட் லேயர் தான் யூ ஹவ் டு டெவலப் ஏஐ. ஸோ தட் இஸ் அ தேர்ட் லேயர். அதுக்கு ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தட். அது வந்து ஏஐ டெவலப்பராக போகணும், நான் அதுக்கு போகணுன்றவங்களுக்கு தான் ஐ வுட் ரெக்கமெண்ட், அண்ட் தட்ஸ் ஆல்சோ ஃபைன். பட் அதுக்கு நான் உங்களுக்கு பைதான் எவ்ரி திங் இஸ் நீடட் டு நோ. ஸோ தெர் இஸ் அ 3 levels. ஸோ டெஃபினட்டாக எவ்ரிபடி நீட்ஸ் டு நோ ஃபர்ஸ்ட் 2 things. நீங்கள் டெவலப்பராக இருந்தீங்கன்னா எப்படி ஏஐ யூஸ் பண்ணி ஹவு வி கேன் டூ பெட்டர் ஜாப்ஸ், 100% எவ்ரிபடி மஸ்ட் நோ. ஸோ ஜஸ்ட் ஐ வாண்ட் டு மென்ஷன். எக்ஸ்பெக்டிங் நெக்ஸ்ட் செஷன் ஃப்ரம் ஜெயலக்ஷ்மி மேம் ஃப்ரம் ஜெனே. எஸ், டெஃபினெட்லி. அவங்க சிங்கப்பூரில் இருந்திருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி வில் ஹாவ் சம்திங். ஸோ எஸ், ஐ திங்க் வி ஆர் ஓவர் த டைம் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் எவ்ரிபடிஸ் டைம் அண்ட் அருண்ஸ் டைம். தேங்க்ஸ் அ லாட் அருண், உங்களோட டாக்குக்கு. நீங்கள் ரொம்ப கேஷுவலாக அந்த இது எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இட்ஸ் வெரி ரிலேட்டபிள். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அப்ரிஷியேட் யுவர் டைம் அண்ட் ஹோப் community also make use for it. And thank you, thanks everybody for joining. Thanks. தேங்க்யூ. என்னோட கம்பெனியோட வெப்சைட்டில் வந்து இது எல்லாமே நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ டேட்டா சரி, இன்ஜினியரிங், டேட்டா ப்ளீஸ் ஷேர் சயின்ஸு பண்ணுங்க. எல்லாமே அதை ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு கண்டிப்பா. கிளிம்ஸ் மாதிரி அது ஃப்ரீயாக தான் நான் பண்ணியிருக்கேன் எல்லாமே. ஒரு வீடியோஸ் எல்லாமே. அது ஒரு டேட்டா இன்ஜினியரிங்னா ஒரு டேட்டா சயின்ஸில் இப்போ பேசின அந்த அல்காரிதம்ஸ்லாம் வந்து லீனியர் ரெக்ரெஷன் அல்காரிதம்னா என்னன்னு ஒரு சிம்பிளாக ஒரு 120 செகண்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன். சும்மா ஷேர் பண்ணுறேன். அது பண்ணுங்க ஒரு ஜி. 2 மினிட்ஸ் மட்டும் உங்களுக்கு அதுக்கப்புறம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பா ஜி. அது ஓகேங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஆறுமுகம். அந்த ஏஐ. ஏஐ டூல எப்படி யூஸ் பண்றதுன்னு. நாங்க ம். ஏஐ இது வந்து நாங்க ரியாக்ட்ல டெவலப் பண்ணியிருக்கோம் எங்க அப்ளிகேஷன. சூப்பர் ஜி. ஏஐ ரெஸ்யூம் பில்டர் அப்படின்னு சொல்லி பேக் எண்ட்ல ஓப்பன் ஏபிஐ இன்டர்ஃபேஸ் பண்ணி நாங்க பண்ணியிருக்கோம். இது ஃப்ரீ ஃபார் ஜாயினிங். நம்ம அ எம் தமிழ் பூமியில இருக்கவங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பா. இதுல ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் இருக்கும். உள்ள போயிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதுல மெயினா வந்து நீங்க சொன்னீங்க ப்ராம்ப்டிங் தான், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமானது. அதுல தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ரெஸ்யூமே வந்து பெர்ஃபெக்ட்டா பில்ட் பண்ணி குடுக்குறோம் நாங்க. அந்த ஸ்டெப்ஸ் உள்ள போய் பாருங்க. உங்களுக்கு ஈஸியா நேவிகேஷன் இருக்கும். இப்ப டேட்டா இன்ஜினியரிங் ட்ரெய்னிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நார்மலா ஒவ்வொரு இதுக்குமே வந்து இங்க ஷார்ட்ஸ் மாரி YouTubeல ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். அந்த இதுதான் ஒரு Cloudera டேட்டா இன்ஜினியரிங்கோட கிளாஸஸு. இதோட கிளிம்ப்ஸஸ் வந்து இங்க இருக்கும். இத ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப இதுல வந்து இந்த டேட்டா இன்ஜினியரிங் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது. Why we need to learn data engineering. Data engineering rules 50% of tech learn it to power innovation and future-proof your career. Ever wonder what drives today's tech? Data engineering is the backbone, powering business analytics, machine learning, and game-changing data products. Challenges with data engineering. Technology conference, visibility and troubleshooting, orchestrating complex pipelines, secure and fast delivery. Solutions. Containerized managed Spark service, Apache Airflow scheduling, tuning and visual troubleshooting, simplified job management and APIs. Thank you for watching. For more videos, do visit SIW. இதுதான் வந்து பேசிக்கா. இப்போ இதோட டீட்டெயிலிங்கா பார்த்தீங்கன்னா, இந்த 25 ஹவர்ஸ் கிளாஸ்ல வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து இங்க இருக்கும். டெவலப்பிங் அப்ளிகேஷன் ஸ்பார்க்னா என்ன? இன்ட்ரோடக்ஷன் எப்படி? அப்புறம் எல்லாமே வந்து ஃப்ரீயாவே போட்டிருக்கேன். இத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். என்னென்ன இதுன்னு. இதே மாரி டேட்டா சயின்ஸுமே வந்து நாங்க ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். டேட்டா சயின்ஸ் வித் பைத்தானு, Cloudera மெஷின் லேர்னிங். அதுக்குமே வந்து அ அ எல்லாமே லிங்க் பண்ணியிருக்கோம். இதில வந்து பேசிக்கா ஒரு பைத்தான்ல வந்து எப்படி டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்றாங்க? என்னென்ன மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்றாங்க? அத பத்தின பேசிக்ஸ் எல்லாமே இருக்கும் இதுல. ம் இதுலயும் அப்ப இது இது இல்லாம நாங்க ஜென்ரலாவே வந்து அப்பப்போ வந்து ஒரு ஏஐ இப்ப பேசினோம்ல. இப்ப ஏஐ ஜாப்ஸ் வந்து எல்லாருமே எடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு அவேர்னஸ் இருக்குன்னா, நாங்க ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு இது பண்ணியிருக்கோம். Instagramல. அது பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டா வந்து ஏஐயோட என்னென்ன நடந்திருக்கு?
இந்த ஏஐ பற்றி பேசினதுல அந்த ஒரு வீடியோ மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. ஹவு ஏஐ வில் இம்பேக்ட் தி ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி. Replacement. Financial management, basic programming, detail, oriented work. AI can assist, but not replace. Design and UX, quality control, network and cyber. AI cannot currently replace. Teaching and mentoring, manual skills, physical, sensory, processing. So what do we do? I don't want to be left behind. The best thing to do now is upskill. AI and data science jobs are booming. Companies are hiring skilled professionals. That's crazy. So what's the best way to prepare? SciW offers industry-focused AI and data science courses. It's the perfect time to enroll and secure your future. Don't wait. Future-proof your career with AI and data science at SciW. Enroll now. Welcome to SIW. இது மாதிரி அந்த வீடியோஸில் நிறைய இது இருக்கும். டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் ஃபுல்லாக ப்ளஸ் ஏஐ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வந்து டீப் சீக்கா இல்லை ஓப்பன் ஏபிஐயில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது. இது இப்போ ட்ரெண்டு வந்து எல்லாமே வந்து யாரும் பிளாக் படிக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறது வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதான் இந்த இதுக்கு பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி பிளாக் நிறையா எழுதிட்டு இருந்தோம். பிளாகோட இப்போ வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் வாய்ஸ் ஓவர்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ரிலேட்டபுளாக இருக்கும். உங்களுக்கு போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம பேசினது எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்கும். இந்த இதில் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் சம் ஐடியா. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா தான் பைத்தான் அண்ட் எஸ்கியூஎல் தான் பேசிக்ஸு. அது பண்ணதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ் வித் பைத்தான், க்ளவுடரா டேட்டா இன்ஜினியரிங் ஆல் டுகெதர் ஒரு பெரிய டாப்பிக்கு. க்ளவுடரா மிஷின் லேர்னிங் இது எல்லாமே க்ளவுடராவோட கண்டென்ட்டு அவங்க யூஸ் கேசஸ் வழியாக இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கொடுக்குறது. க்ளவுடரா டேட்டா அனலிஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ட்ரைனிங் தான். ஒரு பைத்தான் ஒரு பேசிக் ட்ரைனிங், எஸ்கியூஎலோட பேசிக் ட்ரைனிங். டேட்டா சயின்ஸ் வித் பைத்தான் வந்து நார்மலாக இருக்க ஒரு சிங்கிள் நோட் கிளஸ்டர் உங்கள் லேப்டாப்லேயே வச்சு பண்ணிடலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இதில் இருக்குது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு ட்ரெண்டு. அதேமாதிரி ஏஐ அருண், நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி நீங்க டேட்டா சயின்ஸ் வந்து ஒன்லி சொல்லி தரீங்களா இல்ல வந்து ப்ராஜெக்ட்டும் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை சொல்லி மட்டும் தான் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகே. சப்போஸ் உங்கள்ட்ட ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா ஆக்சுவலாக நான் முடிச்சிட்டேன், டேட்டா சயின்ஸ் முடிச்சிட்டேன். ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டில் கேட்குறேன். நான் டேட்டா இன்ஜினியரிங்காக தான் ஒர்க் பண்ணிட்டேன். டேட்டா சயின்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது எனக்கு. ஐஐடி மெட்ராஸில் முடிச்சிட்டேன். அந்த 1 இயர் கோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை முடிச்சிட்டேன். அந்த இன்குபேட்டரில் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்களா, அது முடிச்சிட்டேன். எனக்கு வந்து ஏதாவது பிஓசி இருந்தால் கொடுங்க, நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு ஃப்ரீயாகவே. பட் எனக்கு ஐ நீட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்காக. இல்லை அது ஆக்சுவலாக இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நான் டேட்டா இன்ஜினியரிங் என்னோட ப்ரொஃபைலை கம்பெனி ப்ரொஃபைலை மூவ்ஸ் டுவர்ட்ஸ்ட்டு க்ளவுடரா டேட்டா மிஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் சைடு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பிஓசி உங்களுக்கு இந்த கிளஸ்டர் அக்சஸ் கொடுக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இப்போ அதான் சொல்கிறேன், டேட்டா சயின்ஸ் வித் பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் யூஸ் கேஸ் கொடுத்தா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுவீங்க. இது வந்து கிளஸ்டர் அக்சஸ் உங்களுக்கு கொடுத்தா தான் வந்து பண்ண முடியும். ஸோ அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இப்போ டேட்டாஸ் வந்து இல்லை நீங்கள் சாரி சாண்ட் பாக்ஸ் அக்சஸ் கொடுத்து இம்ப்ளிமெண்டேஷன் பிஓசி தானே, நான் டெவலப் பண்ணல. பிஓசி பண்ணி முடிச்சு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அது திங்க் பண்ணலாம்ல. எனக்கு என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் தான் என்னோட கியூரியாசிட்டி வந்து டு நோ அபவுட் ரியல் டைமில் வந்து எப்படி வந்து அல்காரிதம்லாம் எப்படி ரன் ஆகுது. நம்ம வந்து நிறையா கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 10 கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் வந்து ஒன்றா நான் பண்ணிட்டு அதெல்லாம் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணியிருக்கேன். நான் ரியல் டைம் டேட்டாவில் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக எனக்கு அந்த தேவைப்படுது. நீங்க சாண்ட் பாக்ஸ் அக்சஸ் எனி சிங்கிள் நோட் இட்ஸ் எனஃப். ஓகே ஷூர். கண்டிப்பாக இருந்துன்னா இப்போ சோஃபார் வந்து பைப்லைனில் எதுவும் இல்லை, வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். நான் ஓகே, கன்சிடர் மை நேம். ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த டைம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஜி, தேங்க்ஸ் லாட். எஸ், ஐ திங்க் வில் ஷேர் திஸ் இந்த லிங்க், ஒரு வெப்சைட் லிங்க் அருணோடது நம்ம குரூப் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுவோம். ஃபீல் ஃப்ரீ டு ஃபாலோ தட். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஜி. Thank you, Armugam. Thank you for giving an opportunity. Thank you all. Thank you for joining.